கையில் வைத்து ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மிகவும் விசேஷித்த விதமான ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த செய்தி ஒரு தொடர் செய்தியாக நம்ம ஒவ்வொரு வாரமாக நம்ம கண்டினியூவாக அந்த மெசேஜ் கேட்டுட்ருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வசனங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே குடும்பத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உத்தரவாதம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கி இந்த செய்தி இங்கே சர்ச்சில் கேட்டது எல்லாமே வீட்டில் நீங்கள் யூடியூப்பில் கேட்டிங்களா? ஃபுல்லாக கேட்டிங்களா? பிரயோஜனமாக இருந்ததா? குட். குடும்பத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உத்தரவாதம், சபைக்குள்ளே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு ஒரு உத்தரவாதம். இன்றைக்கி ஊழியக்காரன் சந்தோஷத்தோடு ஒரு ஊழியத்தை செய்யலைன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு அது வேதனை. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. பிள்ளைகளை நம்ம சந்தோஷமாக நடத்தலைன்னா அந்த பிள்ளைகள் நீங்கள் வேதனைப்படுவதனால உங்கள் பிள்ளைகள் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான உபத்திரவத்துக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் ஹலோ இருக்கீங்களா? புரியுதா நான் நீங்கள் பேசுகிறது? நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் பெற்றோரை நீங்கள் நினைக்கணும். இன்றைக்கி நீங்கள் பெற்றோராக இருக்கிறதல்ல முக்கியம், உங்கள் அப்பா அம்மாவை, உங்கள் ஊழியக்காரனை, நீங்கள் வளர்ந்த சபையில். அப்போது உங்கள் சந்தோஷம் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நல்லா கவனிங்க, வாழ்க்கை என்பது ஆலமரமாட்ட இருக்கணும், வாழை மரமாக இருக்கக்கூடாது. இருக்கீங்களா? வாழை மரம் என்பது கொஞ்சம் கனி வந்த உடனே அது என்ன ஆயிருங்க, அது கீழே சாய ஆரம்பிச்சிடும், அதுக்கு ஒரு முட்டு தேவை. இன்றைக்கி ஆலமரம் பார்த்திங்கன்னா நிறைய விழுதுகள் இருக்கும் சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா, அது நிறைய அது கிரிப்பாக அது நிற்க காரணமே பல விழுதுகள் அந்த சுற்றி இருப்பதுனால. இன்றைக்கி நிறைய கிரிப்பு உங்களை சுற்றி இருக்குது. ஜப பங்காளர்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பம் ஜெபித்து கொண்டு இருக்கிறது. உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸு, சபையில் உள்ள மெம்பர்ஸு, பாருங்கள், சபையில் உள்ள விசுவாசிகள், ஊழியர்கள், அடுத்தது உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்காக ஒரு எங்கேயோ ஒரு யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் பைபிள் வச்சிருக்க காரணமே ஒரு மிஷினரி உங்கள் நம்ம தேசத்துக்கு வந்ததுனால தான். அல்லேலூயா. சீகன் பால்க்கு நமக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி தமிழில் பைபிள் நமக்கு கிடைச்சிருக்கு. இருக்கீங்களா நான் பேசுகிறது? இன்றைக்கி மிஷினரிமார்கள் நம்முடைய தேசத்திற்கு வந்து அவர்கள் விட்ட அந்த ஜெப கண்ணீரும் வேதனையும் வேர்வையும் தான் இன்றைக்கி நமக்கு பைபிள் கிடைத்திருக்கிறது. ஆமாம், நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் ஜெபம் உங்களோட நிற்பதில்லை, நீங்கள் ஜெபிக்கிறது பல குடும்பங்களை எழுப்பும் என்று நான் நம்புகிறேன். ஆகினால்தான் நீங்கள் இந்த ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உங்களை நீங்கள் உள்ளவர்களாக இருப்பதனால குடும்பத்தில் உங்கள் பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் மனைவி ரட்சிக்கப்படலை, உங்களுக்கு உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் கணவன் ரட்சிக்கப்படலை, அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கணும். அவன் பாவம் செய்கிறான், அவன் தப்பு பண்ணிட்டான், நான் என்ன செய்ய அப்படின்னு விட்டுறக்கூடாது. அவன் பங்காள், அவன் உங்கள் கற்பத்தில் வளர்ந்த அந்த பிள்ளை பிறந்ததோடு இல்லை, அந்த பிள்ளை பரலோகம் செல்லும் வரைக்கும் அந்த பெற்றோருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உத்தரவாதம் இருக்குது. ஆத்துமாவை குறித்த ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. அதனால தான் ஜெபிங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவரை தேடுங்க, பரிசுத்தமாக இருங்க, வசனத்தை படி வாழுங்க, ஆலயத்துக்கு வாங்க, சத்தியத்தின்படி ஜீவிங்கன்னு சொல்லி இந்த ஊழியக்காரங்க பின்னாடி வருவது எதற்கென்றால், கடந்த நாட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேவன் உங்கள் மேலே ஒரு உத்தரவாதம் வைத்திருக்கிறார். நான் எவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்வேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நீங்கள் எவ்வளோ வயசு வரைக்கும் என் கூட இருப்பீங்க, இல்லை நீங்கள் வாழ்வதற்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் இந்த பூமியில் வாழ்வீங்க தெரியாது. நம்ம யாருமே நிரந்தரம் அல்ல, அவர் ஒருவரே நிரந்தரம். அவருடைய வார்த்தை ஒன்றே உறுதி. அவர் ஒரு வார்த்தை ஒன்று மாத்திரமே மாறாதது. சம்பளம் மாறலாம், ஆட்கள் மாறலாம், குலங்கள் மாறலாம், குடும்பங்கள் மாறலாம், உறவுகள் மாறிவிடலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. பைபிள் சொல்லுகிறது, அன்பு ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. இங்க கையில் வைத்திருக்கிற பைபிள் அன்பை வைத்திருக்கிறீர்கள். ஹலோ, உங்க கையில் வைத்திருக்கிறது அன்பு. பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய அன்பு மாறி போகும். பாஷைகள் மாறலாம், அந்நிய பாஷை ஓய்ந்து போகலாம், தீர்க்க தரிசனங்கள் ஓய்ந்து போகலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், அன்பு ஒன்று மாத்திரமே ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி, விசுவாசம், நம்பிக்கை, இவை எல்லாமே ஒரு சில நேரங்களில் நம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றினும் எது பெரிதுன்னு பைபிள் சொல்லுகிறது? அன்பே பெரிது. ஏனென்றால் விசுவாசம் ஒரு நாள் நீங்கள் வளர்ந்து வருகிற நேரத்தில் பணம் உங்களுக்கு பொருளாதாரம் வர விசுவாசம் குறைஞ்சிடும்.
ஒரு வேலையில் நல்ல சம்பாத்தியத்தை 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு விசுவாசம் எல்லாம் பெருசாகாது. அதே ஆள் ஒரு விசுவாசத்தினுடைய ஆரம்பத்தை துவக்கும் போது பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். ஆனால் அந்த விசுவாசம் வளர வளர அவன் வளர வளர விசுவாசம் குறையுது. ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள் இன்னைக்கு இல்லை, பரிசுத்தமாய் வாழ்கிற அனுபவம் இன்னைக்கு இல்லை. ஏன்னா ஒரு நாள் பரிசுத்தத்துக்காக பேசின பிரசங்கம் தான் நீங்க கேட்பீங்க, பரலோகத்தை குறித்த பிரசங்கங்கள் தான் கேட்பீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது உங்களுக்கு. ஹலோ, இருக்கீங்களா? ஒரு நாள் வளர்ச்சிக்கு ஏதுவாக என்னெல்லாம் செய்யணும், ஆமேன், ஞானப்பால், ஆமேன், வேதம் என்கிற ஞானப்பால் உங்களுக்கு தேவைப்பட்டது. ஆரோக்கியமான சவுண்ட் டாக்டரின்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியமான உபதேசம். உபதேசத்தை கேட்கணும் விரும்புனீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உத்தரவாதம் நீங்கள் கொடுக்க முடியுமா? ரெண்டாவது, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். நீங்கள் உத்தரவாதி, உங்கள் மனைவிக்கு நீங்கள் உத்தரவாதி, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் உத்தரவாதி, உங்கள் கணவனுக்கு நீங்கள் உத்தரவாதி. ஏன் இந்த சபை உங்களுக்கு கர்த்தர் ஊழியக்காரனை கொடுத்துருக்க ஒரு உத்தரவாதம். அவன் சந்தோஷத்தோடு நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளையை குறித்து எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் அந்த துக்கமாக வந்திருக்கேன். என் மனைவி மேலே நான் சந்தோஷமாக இல்லை, நான் துக்கமாக இருக்கேன். என் வாழ்க்கை மேலே நான் சந்தோஷமாக இல்லை, துக்கமாக இருக்கேன். நான் எதிர்காலத்தை குறித்து சந்தோஷமாக இல்லை, எப்படா இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இப்படி தான் என்னுடைய இருதயம் தோன்றுது. எப்போதான் இந்த வாழ்க்கை முடியும்? கதை புஸ்தகமாக நம்ம சீக்கிரமாக கதையை எழுதி முடிச்சிடலாம்னு. வாழ்க்கை சரித்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் சரித்திரம் படைக்க வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் சரித்திரத்தை படைக்க வந்திருக்கிறோம். இயேசு பூமியில் வாழ்ந்தது ஒரு நோக்கம் உண்டாயிருந்தது. அவர் மரித்ததுக்கு நோக்கம் உண்டு. அவர் பிறந்தது ஒரு நோக்கம், வளர்ந்தது ஒரு நோக்கம், அவர் மரித்தது நோக்கம், அவர் உயிர்த்தது ஒரு நோக்கம், அவர் பரமேறினது நோக்கம், அவர் வருவார் என்பதும் ஒரு நோக்கம் தான். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை கிடையாது. அவங்க வாழ்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, அதோட முடிஞ்சுது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு முதல்ல ஒரு பர்பஸ் இருக்குது, காட்ஸ் பர்பஸ். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களையும் என்னையும் இந்த பூமியில் கொண்டு வந்து யோசிச்சு பாருங்களேன். உங்களை பூமியில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு ஆண்டவருடைய திட்டம் ஏதாவது இருக்கா? கிடையாதுங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிறக்கணும், கஷ்டப்பட்டு வளரணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னேறணும், வேலைக்கு போகணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ஹலோ, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும், கஷ்டப்பட்டு சொல்லுங்கள் பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும், கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்தணும், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த பிள்ளையை, அடுத்தது அந்த பிள்ளையை பேரன் பிள்ளையை எடுக்கணும், அந்த பிள்ளை பேரன் பேத்தியை எதை வளர்த்தணும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு வீட்டை கட்டணும். இதெல்லாம் இருக்கா? ஹலோ, யோசிச்சு பாருங்க. மிருகங்கள் ஏதாவது வீட்டை கட்டி வச்சுட்டா போகுது, மிருகங்கள் இங்கே ஒரு அரசண்டி இடத்த வாங்கிட்டா போகுது. யோசிச்சு பாருங்க. அது வருவதும் தெரியுதில்ல, போவதும் தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தான் நானும் தான் பேரிட்டு இருக்கோம். மிருகத்துக்கு நம்ம தான் பேரிடுறோம். அந்த மிருகம் செத்து போச்சுன்னா இன்னொரு மிருகத்தை அதே மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு பேரட்டு செத்துச்சா, ஒரு லவ் பேர்ட்ஸ் இறந்துருச்சுன்னா அது செத்து போனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பேர்டை வாங்கிடலாம். ஒரு ஆடு கசாப்பு கடைக்கு போயிடுச்சு, இன்னொரு ஆட்டை நீங்கள் வளர்த்திடலாம். இன்னொரு மாடு செத்து போச்சுன்னா இன்னொரு மாட்டை வளர்த்தி பாலை கறந்துக்கலாம். ஆனால் மனுஷனுக்கு அப்படி அல்ல. ஒரு முறை பிறப்பு, அடுத்தவனுக்கு நியாய தீர்ப்பு என்பதனால் தான் நீங்களும் நான் இவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் உலகத்தை படைத்தார், மனுஷனை தம்முடைய கைகளால் படைத்தார். உலகத்தை வார்த்தையினால் படைத்தார், வானத்தையும் பூமி வார்த்தையினால் படைத்தவர், மனுஷனை கைகளால் படைத்தார். அந்த கைகளால் படைத்தவர் வார்த்தையிலே உண்டாக்கின அத்தனை பூமியும் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே அவர் வைத்து ஆண்டவர் உள்ளத்தில் வைத்திருக்கிற பைபிள் சொல்லுகிறது. உலகம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, வானமும் பூமியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு செல்வம். அல்லேலூயா. ஆகையினால் தான் ஆமென் சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியை படைத்து ஆண்டவர் கொடுத்த ஒற்றை நோக்கம், ஒரே ஒரு காரணம் உண்டு, நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று. ஆனால் மனுஷன் வாழ்ந்து சுகமாய் இல்லையே, வாழ்றான் ஆனால் அவன் சுகமாய் இல்லை. ஆகையினால் தான் உங்களோட நான் பேச வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோட பேசணும். இன்னைக்கு பிறப்பு முதல் மரணம் வரைக்கும், மனுஷனுடைய உயிர் பிரியும் வரைக்கும் அவன் பாடுகளை பட்டு கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நமக்கு கொடுக்குறாருன்னா, ஒவ்வொரு சத்தியங்கள் நமக்கு கொடுக்குறாருன்னா, அதன்படி வாழ்வதற்காக இந்த இடத்துல நம்ம இருப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டாஸ்க் நமக்கு இருக்குது. ஒரு எப்படியாய் ஒரு கம்பெனி ஒரு டாஸ்க் கொடுத்துட்றான், இதை முடிச்சு தரணும்னு சொல்லி ஒரு சின்ன பொருளை கொடுத்து இது மாதிரி ஒரு செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி ஒரு அச்சை கொடுத்துட்றான். ஒரு டாஸ்க்கை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அதை வச்சு பிள்ளைகளுக்கா 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்களா, 8th புக்ஸை கொடுத்துட்றான், இதை படித்து நீ பாஸ் பண்ணு. 9th புக்கை கொடுத்து அதை நீ பாஸ் பண்ணுங்கிறான். ஒரு டாஸ்க் கிடைக்குது உங்களுக்கு. நம்ம லைஃப்பில் அப்படி தான். இன்றைக்கி ஒரு பைபிள் கொடுக்குற, ஒரு பைபிள் உங்களுக்கு கையில் கொடுத்தது ஒரு டாஸ்க், ஒரு மேப்பை ஆண்டவர் கொடுத்துற, இதன்படி நீ வாழ்.
அப்போதான் நீ பரலோகம் போக முடியும். யோசிச்சு பாருங்க. இந்த பைபிள் மட்டும் இல்லை, ஒரு நாட்காட்டி இல்லைன்னா ஆளை பார்க்க முடியாது. ஆட்காட்டி இல்லைன்னா நமக்கு அந்த இடத்து போக முடியாது. ஒரு கை காட்டி இல்லை, அந்த இடத்துல ஒரு அடையாளம் இல்லைன்னா நமக்கு அந்த இடத்த தெரியாது. ஹலோ, உங்க வாழ்க்கையை வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாய் கர்த்தர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகினால் இந்த வழிகாட்டி வேதத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சகோதரி, உன் கையில் இருக்க இந்த வேதாகம் உன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டி. இது உன்னுடைய வழியை வழி காண்பிக்கக்கூடிய வழிகாட்டி, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி. மேனுவல் புத்தகம், ஒரு மேனுவல் புக். லைஃப்ல நீ மேப்பை பார்த்து எப்படி போறியோ அதே போல தான் இந்தியாவுக்கு ஒரு மேப் இருப்பதை போல பரலோகத்துக்கு ஒரு மேப்பை போட்டு கொடுத்திருக்கார். ஆமென். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், நியூ ஆமென் சயன். ஆண்டவர் சியோன் தேசம் ஆமென் இந்த பூமியில வைத்திருப்பது அல்ல சியோன், பரலோகத்தில் ஒரு சியோனை வச்சிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் தங்கும் இடம். ஆமென். புதிய வானம் ஒன்று உருவாக போகிறது. நீங்க பார்க்கிற இந்த பறவைகள், இந்த மிருகங்கள் எல்லாம் அன்றைக்கு இருக்காது. இருந்தாலும் அது ஒன்றும் தீங்கு செய்யாது. அது ஒரு புதிய வானம், நியூ வேர்ல்டு. அதுதான் நமக்காய் கொடுக்கப்படுகிற 1000 வருட அரசாட்சி. இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பூமி பாவம் நிறைந்த இடம். ஆகினால் தான் இந்த பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆனா பரிசுத்தத்தை விட்டு விடாமல் இருப்பது நிச்சயமாகவே நமக்கு ஆமென் நஷ்டம் அல்ல, லாபம். நம்ம நிறைய பேர் நினைப்போம், ஏன் இச்சை இல்லாத ஒரு உலகம் இருக்கலாமே, பாவம் இல்லாத ஒரு உலகம் இருந்தால் நம்ம எவ்வளோ அழகாக சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம ஆராதைக்கு நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துடலாமே. இல்லையே, இச்சையான உலகம், உலகம் அசுத்தமான உலகம். பார்வையில் அசுத்தம், பார்வையில் அசுத்தம், பேசும்போது அசுத்தம், கேட்பது அசுத்தம், நடப்பதில் அசுத்தம். எங்கே பார்த்தாலும் இது ஒரு அசுத்தமான ஒரு உலகத்தில், வேர்ல்டு, ஒரு அக்லி வேர்ல்டு, ஒரு அழுக்கான உலகத்தில் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அழுக்கான உலகத்தில் போய் பரிசுத்தமாய் வாழ்வு என்பதை கடினமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தாயின் கற்பத்தில் இருந்து ஒரு அழுக்கை தான் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், மரணவட்டை. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவான அந்த குழந்தை ஆமென் ஒரு பனிக்குடத்தை சுற்றி, அந்த பனிக்குடம் தான் அந்த குழந்தையை பாதுகாக்கிறது. சுற்றியும் தண்ணி இருக்கும், அந்த அழுக்கு தண்ணிக்குள்ளது அந்த குழந்தையே இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தெய்வத்தினுடைய படைப்பை பாருங்க. ஆதாவா வாயை திறந்துருச்சு, அந்த குழந்தை அந்த பனிக்குடத்தை குடிச்சு ஆமென் தண்ணியை குடிச்சிருச்சுன்னா அப்பவே கற்பத்தில் இந்த குழந்தை செத்து போயிடும். ஆமாவா இல்லையா? குழந்தையை பெற்றவங்க தானே. இன்றைக்கு அதே போலதான் உலகத்தில் பனிக்குடம் எப்படி இருக்கிறதோ, அழுக்கு நிறைந்த உலகத்தில் உன் வாயை பைபிள் சொல்லுகிற நன்மையால் அதை நிரப்பு, தீமையால் நிரப்பாதே. உன் வாயை திறக்கும் பொழுது நன்மையினால் நிரப்பினால் அந்த நன்மை உன்னை பரலோகத்தை கொண்டு செல்லும். ஆமென். ஓ ஜீசஸ். உலகம் தெரியாத, கண் திறக்காத, வாய் பேசாத, இதுவரைக்கும் உலகத்தை கண்டிராத, கண்கள் இருந்தும் வாய் இருந்தும் பேச முடியாத, பார்க்க முடியாத அந்த பச்சிளம் குழந்தை 3 மாதத்தில் இந்த தாயினுடைய கருவில உருவாகிற நாள் முதல் அது பிறக்கும் நாள் வரைக்கும் அந்த பனிக்குடத்திலே கர்த்தர் பத்திரப்படுத்தி அந்த குழந்தை சுகமாய் ஆமென் எலும்புகளை ஆமென் நரம்புகளை வளர வைத்து உருவங்களை உருவாக்கி தேவன் இந்த பூமியிலே சுகமாய் இந்த பூமிக்கு என்னையும் உங்களையும் கொண்டு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகாம பரிசுத்தமா பாதுகாத்து அந்த அழுக்கு தண்ணி உள்ள போகாம பார்த்துட்டார்னா அப்பா நம்மளையும் பாதுகாப்பாரு, அப்பா நம்மளையும் பாதுகாப்பாரு. இவ்வளவுதான் சத்தம்மா. ஒரு தாயின் கருவிலே உனக்கு பேச தெரியாத, பார்க்க முடியாத, உன்னால் பேச முடியாத அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கட்டளையிட அவர் கை வரும் என்றால் இன்றைக்கு எனக்காக ஒரு கரம் வருகிறது. ஆனால் 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 நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, இந்த உலகத்தில் அழுக்கு தண்ணி உள்ள வந்துடக்கூடாது. ஆகையினால் தான் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரை வழி தப்பி நான் திரிந்த என்னை வழி நடத்தி வருகிற நீர் ஒருவர் மாத்திரமே போதும். மிக எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். போதும் சார். பைபிள் சொல்லுது, வழிகாட்டியை நம்பாத, வழி நடத்துகிற என்னை நம்பு. ஆமென். உதாரணத்துக்கு சொல்றேன், இயேசு பிறந்த இடத்தை வழிநடத்தின ஒரு நட்சத்திரம், அது ஒரு வால் நட்சத்திரம். அது இயேசு பிறந்த இடத்தை காண்பிப்பதற்கு ஆமென் சாஸ்திரிகள் கண்டுபிடித்த அந்த நட்சத்திரத்தை தேடி போனார்கள். அந்த நட்சத்திரம் ஆமென் கண்டவுடனே அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்த பெத்லகேமுக்கே சென்றது. ஆனால் இயேசு இருக்கும் இடத்திற்கு அவர்கள் செல்லாதபடிக்கு அவர்கள் ஏரோது இடத்துக்கு சென்று விட்டார்கள். அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஏரோது ஆமென் இருக்கும் இந்த ராஜா இருக்கிற இடத்துக்கு போயிட்டானே எல்லாமே, இயேசு பிறந்த இடத்துக்கு அவர்கள் போக முடியல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம். ஆனா இயேசு வளர்ந்த இயேசு பிறந்த அந்த தகப்பனும் தாயும் எந்த இடத்தில் இயேசுவை அந்த ஸ்தோத்திரம் ஒரு புல் தொட்டியிலே மாட்டு தொழுவத்திலே அழுக்கு நிறைந்த இடத்திலே அந்த பச்சிளம் குழந்தையை வைத்து அந்த குளிரிலே உட்கார்ந்து கொண்டிருக்க அந்த குழந்தையை பார்ப்பதற்கு அவர்கள் வரவில்லை. சாஸ்திரிகளுக்கு தெரிந்தது ராஜாவிடத்தில் இயேசு இருந்திருப்பார் என்று. என் அன்புக்குரியவர்களே, இந்த நட்சத்திரம் வழிகாட்டினது பெத்லகேமுக்கு. ஆனால் அவர்கள் சென்றதோ ஏரோதினிடத்தில். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேதம் ஒரு நட்சத்திரத்தை போன்ற ஸ்டார், இந்த ஒரு மால் நட்சத்திரத்தை போன்ற இயேசு பிறந்ததை காண்பிக்கும் இடம்தான் பைபிள். இயேசு பிறந்ததை, வளர்ந்ததை, அவர் மரித்ததை, அவர் உயிர்த்ததை, அவர் பரமேறினதை, அவர் வரவதை காண்பிப்பது பைபிள். இந்த பிப்ளிக்கல், இந்த பைபிள், இந்த ரேமா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தேடி வரும்பொழுது, ஹலோ, இன்றைக்கு கர்த்தர்களை பார்த்து பேசுகிறார். இந்த பைபிள் நட்சத்திரம் எப்படியாய் அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினதோ, இன்றைக்கு சொல்லுகிறேன், அறிந்தவர்களுக்கு நட்சத்திரம், அறியாதவனுக்கு தூதனை அனுப்புறது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். உங்களை ரட்சிப்பதற்கு ஒரு ஊழியனை, இல்ல உங்களை ரட்சிப்பதற்கு ஒரு சிறு பிள்ளையாண்டனை அனுப்பி இருக்கலாம். இன்றைக்கு தேவன் இயேசு பிறந்த இடத்தை காண்பிப்பதற்கு ஒரு வழி நடத்தின ஒரு வழிகாட்டிய போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழிகாட்ட வார்த்தையை வைத்திருக்கிறார். இந்த வழிகாட்டியை கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஜீசஸ், மீகா தீர்க்கதரிசி இப்படியாய் அள்ளலிட்டு கூப்பிடுகிறார். கூக்குரலிட்டு அபயமிடுகிறார். ஓ சிநேகிதனை நீ நம்பாத, சிநேகிதனை விசுவாசிக்காத, உன் வழிகாட்டியை நம்பாதே. சார், யாரை ஹீரோவா வச்சிருக்கீங்க? யாரை ஹீரோவா வச்சிருக்கீங்க? பணம் உங்களை வழி நடத்துகிறதா? உங்கள் மக்கள் உங்களை வழி நடத்துகிறார்களா? யாரை லீடர்ஷிப்ல வச்சிருக்கீங்க? யாரை உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஒரு மாடலா யாரை வச்சிருக்கீங்க? சும்மா பொய் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் இயேசுன்னு போட்டு அப்புறம் பண்றது எல்லாமே நம்ம திங்க் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கிறேன். நம்ம ஆலோசனை மனுஷன்கிட்ட போய் கேட்டுருவோம், ஆலோசனை போய் படிச்சவன்கிட்ட கேட்போம், ஆலோசனை ஞானிகிட்ட போய் கேட்போம். ஒரு வீடு கட்டுனா வீட்டை கட்டினவன்கிட்ட போய் கேட்போம், எப்படி லோன் வாங்கினேன். ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கானா அதுக்குரியதான அந்த 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 மெத்தட் எப்படி நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு உன்னுடைய பணத்துக்கு எவ்வளோ செலவாச்சு. ஒரு உலக பிரகாரமான மனுஷனோட நீங்கள் வழிகாட்டி, அவன் யாரை வழிகாட்டிய நினைக்கிறீங்க, கைடுன்னு சொல்லுவோம். அந்த வழிகாட்டி ஒருவேளை உன் படிப்பதற்கு, உன் பிள்ளையை வளர்த்துவதற்கு நீ மனுஷனிடத்தில் ஏரோதினிடத்தில் போயிட்டு இருக்கிற. வழி நடத்தின நட்சத்திரத்தை விட்டுட்ட. ஏரோது உலகம், ஏரோது உலகத்தின் அதிபதி. அவன் யார்? உங்களை நடத்துகிற இந்த பைபிள் வச்சு என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்க? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்களாம். ஹலோ, நீங்க கேட்கிற எல்லா ஆலோசனை கர்த்தரிடத்துல தான் கேட்குறீங்களா? போய் பேசக்கூடாது. நீங்க கஷ்டப்படுறது, நஷ்டப்படுறது, துக்கப்படுறது, துயரப்படுறது காரணமே மனுஷன், தேவன் அல்ல, மனுஷன். மனுஷன் என்றால் நீங்க உடனே பிசாசை சொல்லக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. வேதம் இருக்கிற இடத்துல, பைபிள் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமே இல்லைன்னு பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆமே நீ எங்கே இருந்து வருகிறாய்? அதுதான் கேள்வி. அவருடைய கேள்வி எங்கிருந்து வருகிறாய் தான் கேட்டார். நான் உலகம் முழுவதும் நான் சுற்றி திரிந்து வருகிறேன். அவர் கேட்ட கேள்வி நீ எங்கிருந்து வரேன்னு தான் கேட்டார். இப்போ நான் கேட்குறேன், நீ எங்கிருந்து வரேன்னு பேசுங்க. பதில் இல்லையே. ஏன் ஒரு மாதிரி உறைஞ்சி உட்காந்துருக்கீங்க? அட பேசுங்கிற, பேச மாட்டேங்கிறீங்களே. எங்கிருந்து வரீங்க? சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி எதுக்கு தெரியுமா? உலகம் முழுவதும் சுத்துறவன் சாத்தான். நீ உலகத்தில் சுத்திட்டு வந்து நிற்கிறியா தேவ சந்நிதியில்? அருள்வாக்கு கேட்க வந்திருக்கேன். அருள்வாக்கு கொடுக்கிற இடம் வேறங்க சார். தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிற போது நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சுதாரிக்கவில்லை என்றால், நீங்கள் சுதாரித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நஷ்டப்படுவீர்கள் என்பதை மனப்பூர்வமாய் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். நட்சத்திரம் வழிகாட்டினது பெத்லகேமுக்கு, அவர்கள் சென்றதோ ஏரோதினிடத்தில். இன்றைக்கு உங்கள் கையில் வைத்திருக்கிற பைபிள் உங்களை ஒரு நாளும் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது என்பது அதிகாரப்பூர்வமாய், ஆக்கப்பூர்வமாய் பைபிள் சொல்லுகிறது. குருடனுக்கு வழி காண்பிக்க முடியாது என்றால் பைபிள் சொல்லுகிறது. கண் திறக்கப்பட்டவனுக்கு எழுதுகிறதாவது என்று பைபிள் சொல்லுகிறது. உங்கள் கண் திறக்கப்பட்டு இருக்கிறதா? ஹலோ, இல்லையா? அல்ல இல்லையா? இல்லையா? நீ குருடன் இடத்துல போய் கணக்கு கேட்காத.
குருடன்னா உலக பிரகாரமாக மாம்சத்தில் நீ கண்கள் குருடாக்கப்படாமல் கண்கள் வெளிச்சமாய் தான் இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அக கண்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. உன் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், உன் மனக்கண்கள் அக கண்கள் அந்தகாரத்தில் இருக்கிற உன் கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் பைபிள் வசனம் வந்தால் மட்டுமே அதுதான் பவுல் அடைந்தான். சவுலாய் இருந்த பொழுது அவன் குருடனாய் கைலாக கொடுக்கப்பட்டவனாய் ஆமென் மற்ற மனிதர்களோடு அவன் சென்று தமஸ்கு பட்டணத்துக்கு செல்லும் பொழுது அவனுக்கு வந்த அந்த வெளிச்சம் அவன் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு கைலாக தேடின கூட நடத்தினவர்கள் எங்கு செல்வது என்று தெரியவில்லை. ஓ, நன்றாய் வந்தானே இந்த மனிதன், என் கூட ஒரு வீரனாய் வந்தானே, இன்றைக்கு கோழையாய் நின்று கொண்டிருக்கிறானே, இவனுக்கு ஒன்றும் தெரியாமல் நிற்கிறது, தமஸ்கு எந்த பகுதி என்று தெரியாமல் கண் குருடாக்கப்பட்டவனை ஒருவன் நின்று கொண்டிருக்கிறது, கரம் பிடித்துக் கொண்டு இப்பொழுது ஆமீன் ஒரு கூட்டத்தையே வழி நடத்தின இப்பொழுது இந்த லீடர்ஷிப்பை விட்டுவிட்டு இப்போ யார் பின்னாடி வந்தாங்களோ அவங்க இப்ப முன்னாடி போறாங்க, இவன் பின்னாடி போயிட்டான். ஹலோ, நீங்கள் தானே உங்கள் ஃபேமிலி நடத்திட்டு இருந்தீங்க, உங்கள் ஃபேமிலி நீங்கள் தான் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட இப்போ ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆலோசனை சொல்ல வேண்டிய நீங்கள் மற்ற இடத்துல இப்போ ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறீங்க என்ன செய்யலாம்னு. சவுல் உலகத்தில் உள்ளவன், மாம்சத்துக்குரியவன். பவுல் ஆவிக்குரியவன். சவுல் அவன் நட்சத்திரத்தை அல்ல பார்த்தது, அவன் பார்த்தது வெளிச்சத்தையே பார்த்துட்டான். தேவன் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்த அவனுக்கு ஒருவேளை வழிகாட்டுறது யார் என்றே தெரியவில்லை. ஆனால் முன்பாக போன சவுல் வேகமாய் போன குதிரையிலே வேகமாய் அழிக்க வேண்டும், சீஷர்களை அழிக்க வேண்டும், சீஷர்களை அழித்து அதை கதம் பண்ண வேண்டும், நாசம் பண்ண வேண்டும் என்று நினைத்த அந்த சவுலுக்கு ஒரே ஒரு வேதனை ஆமேன் ஒரே ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்தில் ஒரு வெளிச்சம் வந்தபோது அவனோ ஆமேன் உடைந்து போய்விட்டான். அவன் தேடி போனது ஒரு வெளிச்சத்தை இல்லை, அவன் தேடி போனது சீஷர்களை. ஆனால் அந்த சீஷர்களோ அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது சவுல் அவன் தேடி போனது ஒரு வெளிச்சத்தை தேடி போன போது இல்லை, அவன் தேடி போனது அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் மக்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த போது. ஹலோ, உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் பைபிள் சொல்லுகிறது. முள்ளில் உதைப்பது கடினம் என்று சொல்ல காரணமே கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதேன் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் சுடரொளியா இருப்பீர்கள் என்றால் உங்களை மென்னை ஒருவன் தொட நினைக்கும் பொழுது, அழிக்க நினைக்கும் பொழுது, ஹலோ, தொடங்கின இடத்திலே முடித்து விடுகிற ஒருவர் இருக்கிறார். அழிக்கணும் நினைச்சவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆமென் ஓ ஜீசஸ் தொடர விட மாட்டாரு. ஹலோ ஹலோ இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரியல, நான் திரும்பியும் சொல்றேன், இப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாதுங்கிறேன். ஒன்னா புரிஞ்ச மாதிரி உட்காரு, இல்ல புரியலன்னா புரியாத மாதிரி உட்காரு. அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு சொல்லு, சவுலுடைய வாழ்க்கை போன பாதை, அவன் போன இடத்திலே அவன் ஒரு கூட்டத்தை வழிநடத்தி போனவன், ஒரு கேங் லீடர். அவன் பின்பாக ஒரு கூட்டம் வந்தது, தமஸ்குவை நோக்கி போனவன். ஆனா அவனுடைய பார்வை இழந்தவனாய் இப்பொழுது அவன் பின்பாக வந்தவன் இவனை நடத்தி செல்கிறான். ஹலோ ஹலோ, நீங்க ஒரு லீடர்ஷிப்ல இருக்கீங்கன்னா இன்றைக்கு உங்களை பின்னாடி வருகிற ஒரு கூட்டம் உங்களை நம்பி வருகிறது. உன் குடும்பம் உன்னை நம்பி வருகிறது, உன் மனைவி உன்னை நம்பி வருகிறாள், உன் கணவன் உன்னை நம்பி வருகிறான், உன் பிள்ளை உன்னை நம்பி வருகிறது. நீ சொல்வதை சரி என்று நம்புகிறது, நீ பேசுவது உண்மை என்பது நம்புகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் பிள்ளை உன்னை நம்பி இருக்கிறது. ஹலோ, இருக்கியா? நான் பேசுறது புரியுதா? பேசுறது புரியுதா? சார், உங்க கம்பெனி உங்களை நம்புது, உன் தாய் தகப்பன் உன்னை நம்புகிறார்கள், உன் அன்பு கணவன் உன்னை நம்புகிறான், உன் அன்பு மனைவி உன்னை நம்புகிறாள். பைபிள் சொல்லுகிறது வழிகாட்டியை நம்ப வேண்டாம் என்று. கற்பனை பண்ணி பாருங்கள், இயேசுவினுடைய ஒளியை கண்டவன், இயேசு என்று அறியாதவன், இந்த வெளிச்சம் அவன் கண்களை ஏன் குருடாக்க வேண்டும்? ஹலோ ஹலோ ஹலோ, எப்போது யோசிச்சிருக்கீங்க ஏன் சவுல் கண்ணை மட்டும் குருடாகணும்? கூட வந்தவன் கண்ணு குருடாகலையே? எனக்கு பதில் கொடுங்க. கீழே குனிஞ்சிருக்க நான் பேசல, பதில் கேட்கிறேன், சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கூட வந்தவனுடைய கண்ணு குருடாகல, சவுல் கண்ணு மட்டும் குருடாச்சுங்க. கூட வந்தவங்க அத்தனை பேர் இந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க, ஆனால் சவுல் கண்ணு மட்டும் ஏன் குருடாகணும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்களா நீங்களும் குருடா இருப்பீங்க ஆண்டோட சமூகத்தில். ஆண்டோட நில்லுங்க, எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே,
குமாரன் ஆமேன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆமேன் திமே என்பதை பர்த்திமே என்பவன் அவன் வந்து நின்றான். தாவீதின் குமாரனே என்பதை எப்படி அவன் அறிந்தான்? அறிந்து கொண்டான். இயேசுவை தச்சனுடைய குமாரன் என்று அல்ல, யோசேப்பினுடைய குமாரன் அல்ல, இவர் தாவீதின் குமாரன் என்று திமேயுடைய மகன் பர்த்திமே அவன் அறிந்து கொண்டான். அவன் சொல்லுகிறான், எனக்கு பார்வை வேண்டும், நான் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். பின்னும் அவன் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான். பின்னும் அவன் ஜெபித்துக் கொண்டு, எனக்கு பார்வை வேண்டும், எனக்கு உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு பார்வை வேண்டும், உலகம் பார்க்கிற பார்வை வேண்டாம், கழுகின் பார்வை எனக்கு வேண்டும். தூரத்திலிருந்து நான் பார்க்கணும், மனுஷனை யார் என்பதை நான் பார்க்கணும். ஏன்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த ஆமேன் சோதனம் எல்லாம் போட்டு ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரை, உன் பார்வை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கு? அழிக்க நினைச்சவனுடைய கண்களை கர்த்தர் கூடாக்குறார். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே வழிகாட்டின நீர் தான். ஆண்டவரே, உன் கையில் இருக்கிற வேதாகம் உன்னை வழிகாட்டி என்றா? உன் பைபிள் கரெக்டான பாதைக்கு தான் கொண்டு போகுதா? கைலாக வேணுமா, கண்கள் வேணுமா? கைலாக என்பது மனுஷனோட உதவி. கைலாக என்பது யாரோ ஒருத்தன் கையில் கொடுத்தது, யாரோ அவருடைய படிப்பு, அது உதவியாக இருந்தது. ஹலோ ஹலோ, யாருடைய படிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, உங்களுடைய படிப்பு உங்களுக்கு கைட் பண்ணுதா? ஹலோ, உங்களுடைய திறமை உங்களை கைட் பண்ணுதா? ஹலோ, உங்கள் ஞானம் உங்களை கைட் பண்ணுதா? ஹலோ, உங்கள் கூட இருக்கிற யாரோ உங்களை கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் கொடுக்குற கைலாகு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். பார்வையை இழந்தவனாய் சார், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்வையோடு இருந்தவன் சார், இப்போ கண்ணு தெரியாமல் 3 நாள் கண்ணீரோடு நிற்கிறான் சார். 3 நாள் கூட யாரையாவது பாத்ரூம் போனால் கூட ஒருத்தர் வரணும். ஸ்தோத்திரம். சாப்பிடணும்னா யாராவது எடுத்து கொடுக்கணும், யாருடைய உதவியை தேடுறான். ஹலோ, அழிக்கணும்னு நினைச்சு வந்தவன் இன்னைக்கு நான் சொல்றேன், நீ எந்த வழிகாட்டி நம்பிட்டு இருக்க? அவனை அழிக்க நினைப்பான், நம்பாத. அது ஒருவேளை ஃபேமிலியில் இருக்கலாம், ஒருவேளை உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், ஒருவேளை உறவாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை காண்பிப்பாராக. கண்ணை திறக்கட்டும் ஆண்டவரே, கண்ணை திறங்க ஆண்டவரே. ஆண்டவர், அடிமையின் கண்ணை திறங்க ஆண்டவரே. அவன் பணம் கொடுத்ததுனால அவனை நல்லவன் நான் நினச்சிருக்கிறேன். இல்லை, அவன் பொருள் கொடுத்ததுனால அவன் நல்லவன் நினச்சேன். இல்லை ஆண்டவரே, அவன் பைபிள் பற்றி பேசின அவன் நல்லவன் நினச்சேன். இல்லை ஆண்டவரே, இல்லை இல்லை, அவன் எங்கேயோ போய் எங்கேயோ முடிய வைக்கிறான். ஓ ஜீசஸ், குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? வாய்ப்பே இருக்கா இல்லையான்னு? இல்லை, குருடனுக்கு வழிகாட்ட முடியாது என்பதை குருடனை நாம் நம்பி இருக்கிறோமே. சார், உங்க கூட இருக்கிறவன் குருடனா வெளிச்சம் உள்ளவன் கண் பார்வையுள்ளவனா? பதில் பேசு. ஆண்டவர் வெளிச்சத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிப்பாராக. ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று நான் நம்புகிறேன். மறுரூபமாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்களிலுக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற அந்த செல்தீர்களை வெளியே எடுத்து போடும். ஆண்டவரே, கண்களை ஆண்டவரே, என்னுடைய பார்வை நான் வெளிச்சம் அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். நான் கண்கள் ஆமென் வசனத்தை கேட்க கேட்க என் கண்கள் குருடாகி விட்டது என்றால் இன்றைக்கு வசனத்தை கேட்டும் நான் குருடாகி நிற்கிறேன். வெளிச்சத்தை பார்ப்பதனால் ஹலோ ஹலோ, ஏன் 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 அவன் கண்கள் வெளிச்சம் தேவனை அந்த கர்த்தருடைய வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்தை பார்ப்பதனால் கண்கள் குருடாக்கினதா? கற்பனை பண்ணிப்பார்கள். இதே மோசையை ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, அவன் பின்புறத்தை பார்த்தான். 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? மோசையோ மகிமை அடைந்தான், சவுலோ கண்களை இழந்தான். நான் ஆண்டவருக்குள் வந்த பிறகு பரிசுத்தமாக நடக்க முடிகிறதா? இல்லை, ஆண்டவருடைய வருவதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? ஆண்டவருக்குள் வந்த பிறகு வாழ்க்கை எப்படி? ஹலோ, பிராயச்சித்தம் என்பது உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது, ஆனால் மன்னிப்பு என்பது தேவனிடத்தில் மட்டும் தான் கொடுக்கக்கூடியது. ஹலோ, பிராயச்சித்தம் என்பது உலகத்தில் உள்ள ஒரு என்ன சொல்றது, ஆமென், ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரீத் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். உலகத்தில் ஒரு பிராயச்சித்தம், பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். பரிகாரம் 101 பரிகாரம், 61 பரிகாரம், 21 பரிகாரம் சொல்லி பரிகாரம் பண்ணுவான். சார், பரிகாரம் உன்னை ரட்சிக்காது. பரிகாரி மட்டும்தான் அவரை ரட்சிக்க முடியும். ஏனெனில் அவர் ஒருவர் மாத்திரமே எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர். ஏனெனில் பைபிள் சொல்லுங்க, நானே மெய்யான ஒளி. எஸ், அப்போ மற்றதெல்லாம் பொய்யான ஒளி, நானே ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் ஆமென் ஆமென் இருளிலே நடப்பதில்லை. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிற ஒருவனால் பாவம் செய்ய முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. இருளில் நடக்கிறவன் என்னை பின்பற்றும் போது அவன் பெரிய வெளிச்சம் எல்லாம் வெளிச்சம் தான். இல்லை, ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சம் தான் என்னை நடத்தி சொல்லும். பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலே வந்தால் ஆமென், என்னை நம்பி அவன் வரும் பொழுது அவன் தடுமாறுவதில்லை, அவன் இருளிலே நடப்பதில்லை. பைபிள் தெளிவாய் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. ஒருவன் எனக்குள் வந்தால் அவன் பிதாவுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆமென், நானே வழி.
ஆமென். ஐ அம் த வே என்று சொல்லுகிறார். நானே வழி, நானே சத்தியம். ஐ அம் த ட்ரூத் என்று சொல்லுகிறார். நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவன் வேணுமா பிரதர்? ஜீவன் வருகிற இடத்துல மரணம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டோட சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தாங்க. நீங்கள் மட்டும்தான் வழிகாட்டணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ ஆமென், நான் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து நான் நல்ல ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை நான் சொல்லுகிறேன். நான் இருக்கேன். மனுஷனுடைய ஆலோசனை வேண்டாம். மனுஷனுடைய ஆலோசனை வேண்டாம். உன்னை வழி நடத்துகிறது யாரு? ஹலோ ஹலோ. ஆண்டவர் பார்த்தாரு, கையிலாக கொடுத்தவனுக்கு எல்லாரும் மனுஷன் கையிலாக கொடுக்கலாம். அப்பத்திக்கு அப்போ ஒரு சின்ன சப்போர்ட், கொஞ்சம் தாகத்துக்கு ஒரு தண்ணீர் கொடுக்கிற மனுஷன். ஆபிரகாம் ஆகாருக்கு கொஞ்சம் பையில தண்ணி கொடுத்தான். ஆண்டவர் பையில தண்ணி கொடுக்கல, ஆண்டவர் ஊற்றவே காமிச்சார். சொல்லு ஆகார் காண்பித்தது பைய கொடுத்து தண்ணியை கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து பிள்ளையை கொடுத்து அனுப்பிட்டார். இது மனுஷன் கொஞ்சம் கொடுப்போம். மனுஷன் அது உருவாகிற இடத்தையே காண்பிக்கிற ஆண்டவர். மனுஷன் கொஞ்சம் கொடுப்பான், நீ வாழ்ந்துக்கன்னு சொல்லி. உன் வீட்டில் கிடைச்சது கொஞ்சம், உன் வேலையில கிடைச்சது கொஞ்சம், உன் வாழ்க்கையில கிடைச்சது கொஞ்சம். ஆண்டவர் கொஞ்சத்தை கொடுப்பவர் அல்ல, நிறைவாய் தருகிறவர். அந்த நிறைவை காண்பிக்கிறவர் நிறைவானவர். அவர் வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போய்விடும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாய் கேட்கிறீர்கள். பைபிள் சொல்லுகிறது, அந்த சவுல் பவுலாய் மாறுவதற்கு அனனியாவை கர்த்தர் நிறுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேர்த்தெரு என்கிறதான ஒரு இடத்துக்கு போப்பா, சவுல் என்கிறவன் அவன் ஜெபித்து கொண்டு இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் ஆலோசனை. கண் திறக்கப்பட வேண்டும் என நீ ஜெபிக்கணும். உனக்கு வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கணும். நீ சிநேகிதனை விசுவாசிக்காத, நண்பர்களை வழிகாட்டி நம்பாத. உன் நண்பன் உன்னை வழி நடத்துகிறான்னா அவன் பைபிள் பிரகாரம் ஒருத்தர் இருந்தானா அவன் நண்பன். உன் மனைவி பைபிளுடைய ஆலோசனை கொடுத்தானா அவன் உனக்கு தோழி. ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் வசனத்தின்படி நடத்துகிறானா அவன் வழி நடத்தக்கூடியவன். நான் பைபிள் வசனத்துக்கு மாறாக நடத்துகிறேன்னா நிச்சயமாக நானே உங்களுக்கு சோதம் குமாராவை காண்பித்து விடுவேன். இல்லை, முடியாது. அனனியா என்கிறதான ஊழியக்காரனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அவன் ஜெபித்து கொண்டு இருப்பான். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஹலோ ஹலோ. வழி தெரியலேன்னு ஒருத்த நின்னோடனே, அவன் போன வழி நிறுத்தினோடனே, அவன் கண் குருடானோடனே ஒரு வெளிச்சத்தை பார்த்தான். பார்த்தீங்களா? கூட இருந்தவனால அந்த வெளிச்சம் அவனை ஒன்றும் பாதிக்கலை. ஹலோ ஹலோ ஹலோ. இன்றைக்கி சொல்லட்டுமா, உங்கள் கூட இருக்கவங்க நல்லா தான் இருப்பான். நீங்கள் கேட்பீங்க, அவன்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கான், அவன்லாம் சபைக்கு தானே வரான், அவனுக்கு மட்டும் ஏன் போராட்டம் வரல, அவனுக்கு மட்டும் கண்ணெல்லாம் நல்லா தானே இருக்குது, என் கண்ணு மட்டும் ஏன் குருடாச்சுங்கிறீங்களா? ஏன்னா நீ ஜெபிக்கணும்னு ஆண்டவர் திட்டம். உன் பலவீனம் வருதுன்னா பயப்படாத. பலவீனம் வருதுன்னா பயப்படாத. உனக்கு ஒரு கண் திறக்கப்பட போகிறது. உன் கண் திறக்கப்பட போகிறது. சோர்வடையாத மகனே, சோர்வடையாத. கூட இருக்கிறவனுக்கு இழப்பல்ல. என் கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் நடக்கலையே, இல்ல. அவன் எத்தனை வசனத்தை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் உரைக்காது. பைபிள் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதிகள் நொறுங்கி போவான், இந்த எவன் மேல் விழும் அவன் நசுங்கி போவான். ஹலோ, இந்த வசனம் ஒரு அக்கினி சம்மட்டி. பைபிள் சொல்லுகிறது ஒரு சம்மட்டி. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் அந்த சம்மட்டி மூலமாய் அவன் நிச்சயமாய் சமப்படுத்தப்படுவான். கூட இருக்கிறவனுக்கு அவன் குருடாகல. யார் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரோ? நான் நினைக்கிறேன் குருடாக்கப்பட்டது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்கள் மட்டுமல்ல, என் லைஃபே குருட்டு வழி தான் போயிட்டு இருக்கிறேன். நான் எங்க போறேன் தெரியாது, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து தெரிகிறேன். பாதை தெரியாத ஆட்டை போல போயிட்டு இருக்க. ஆண்டவரே, ஒரு இயேசு வந்துட்டார். அவர் வெளிச்சத்தை கொடுத்தாரு. அந்த வெளிச்சத்தை அந்த கண்ணில் பார்க்க முடியல. ஜபம் அவன் கண்களை திறப்பதற்கு உதவி செய்தான். இன்னைக்கு சொல்றேன், குருடாக்கப்பட்டியா? கவலைப்படாத. உன்னை வழி நடத்துவதற்கு ஒருவர் வரப்போகிறார். நேர் தெருவுக்கு கர்த்தர் அனுப்புறார் அனனியாவை. இன்னைக்கு சொல்றேன், நான் இருக்கிற வீட்டுக்கு அவன் அனுப்புவார். நான் இருக்கிற இடத்துக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு பிறந்த இடத்துக்கு நட்சத்திரத்தை வழிநடத்தின போது இவர்களோ அந்த நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் இவர்கள் சென்ற இடமோ ஏரோது வீட்டுக்கு இல்ல, பெத்லகேமிலே இயேசு பிறந்த இடம் வரைக்கும் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள், உண்மைதான். ஆனால் பிறந்த இயேசுவை பார்க்கவில்லை, அழுகுரலுடைய சப்தத்தை கேட்கவில்லை. கையில வைத்திருக்கிற ஆமென் ஆமென் சோத்திரம் ஆமென் பொன்னும் தூபவர்க்கம் ஆமென் பொன்னும் தூபவர்க்கம் வெள்ளை போல மூன்றை வைத்திருக்கிற எந்த ராஜா யார்? ஏரோது கேட்கிறான், இன்னொருவன் பிறந்திருக்கிறானா? ராஜாவா? யார்? அது எனக்கு சொல்ல வேண்டும், நீ பார்த்து விட்டு எனக்கு சொல்ல. அந்த ராஜாவுக்கே தெரியாது ஒரு ராஜா எனக்குள்ள இருக்காரு, இந்த ஊருக்குள்ள இருக்கிறது. ஹலோ ஹலோ, இங்க இயேசு ராஜா எனக்குள்ள இருப்பது உலகத்துக்கு தெரியாது. ஆனால் ஒரு வழி நடத்தின அந்த நட்சத்திரத்தை விட்டுவிட்டு இந்த சாஸ்திரிகள் போன பாதை மாற்று பாதைக்குள்ளே சென்று விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாற்று வழியாய் போனாலும் ஆண்டவர் நிற்கிறாரு. நீ மனுஷனாக ஏரோது என்ற உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதியிடம் போய் ஆலோசனை கேட்காத, உலகத்தின் அதிபதியிடத்தில் போய் உன்னுடைய ஆலோசனை கேட்காத, உலகத்தின் அதிபதியிடத்தில் போய் உன்னுடைய ஞானத்தை கேட்காத, உலகத்தின் அதிபதியிடத்தில் போய் உன் பிள்ளையை பற்றி கேட்காத, உன் எதிர்காலத்தை பற்றி கேட்காதே. ஹலோ, அவன் கையை பார்க்கிறான், அவன் நாளை பார்க்கிறான், அவன் நேரத்தை பார்ப்பான், அவன் கலரை பார்ப்பான், அவன் கிழமையை பார்ப்பான், அவன் திசையை பார்ப்பான். அவங்கிட்ட போய் வாழ்க்கையை கேட்கறியே. நாள் பார்க்கிறவன்ட்டையும், நேரம் பார்க்கிறவன்ட்டையும், கிழமையை பார்க்கிறவன்ட்டையும், மாசத்தை பார்க்கிறவனையும், அமாவாசைய பௌர்ணமியான் பார்க்கிறவன்ட்ட போய் கலரை பார்க்கிற வேண்டியும் திசையை பார்க்கிற வேண்டிய போய் ஆலோசனை கேட்காத. அவன் தான் ஏரோது. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்த போறார். இவ்வளவுதானா? ரெண்டு, உன் வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டாமா? கம்ப்யூட்டரில் போய் கேட்காதவனை பத்தி, உன் விரலை காட்ட வேண்டாம், உன் ஜாதகத்தை காட்ட வேண்டாம், உன் கையை காட்ட வேண்டாம். உன் ஜாதகம் பைபிளில் தான் இருக்கு, உன் நேரம் பைபிளில் தான் இருக்கு, அது நேரத்தில் நடக்கும், அது பைபிளில் தான் இருக்கு. கிழமையை பார்க்காது, அது இங்கே தான் இருக்குது. திசையை பார்க்காது, அது இங்கே தான் இருக்குது. வடக்கா தெக்கா கிழக்கா மேக்கான்னு சொல்லாத, எது இங்கே தான் இருக்குது. நாள் பார்க்குறோடைய, நேரம் பார்க்குறோடைய, கிழமை பார்க்கட்ட போய் உன் லைஃப்பை பற்றி சொல்லிட்டு இருக்காத. ஆலோசனை நீ கேட்கிறவன் அவன் ஏரோது. இயேசு பிறந்ததை போய் அவன்கிட்ட கேட்கிறா, அவன் தெரியாதுன்னு சொல்லுவான். இவ்வளவுதானா? உன் பையனை பத்தி மற்றவன்கிட்ட போய் கேட்காத, உன் பிள்ளை வாழ்க்கையை பத்தி மற்றவன்கிட்ட கேட்காத. சார், உன் பிள்ளை எங்க சார்? ஹலோ, உன் குழந்தை எங்க போச்சு? வராது உள்ள. மனம் திரும்புற வரைக்கும் நீ மனம் திரும்பணும், அப்போ உள்ள பிள்ளை வரும். நீயே மாறல, உன் பிள்ளை உள்ள கொண்டு வர நினைக்காத. சர்ச்சுக்கு கொண்டு வரல, ஆண்டவர் பெத்லகேமுக்கு கொண்டு வராரு. ஆலயம் என்பது இயேசு இருக்கும் இடம். ஆமென். ஆலயம் என்பது அந்த இடத்துல ஆமென் ஆமை வெள்ளை போலம் அங்கே இருக்கணும், தூப வர்க்கம் அங்கே வரும், பொண்ணு அங்கே வரும். எங்கே? ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு தேடி போக வேண்டாம், அதே வரும். உன் பிள்ளை சாதாரணமாக வராது உள்ள. நீ நினச்சிருக்க உன் பிள்ளையை உள்ளே கொண்டு வரலான்னு, உன் பிள்ளையை நீ இழந்துட்டு இருக்கிற, உன் மனைவியை இழந்துட்டு இருக்கிற, உன் கணவனை நீ இழந்துட்டு இருக்கிற. இன்னைக்கு சொல்லு, நான் குருடனாக இருக்கேன் ஆண்டவரே, என் குருட்டு கண்களை திறப்பதற்கு ஒரு அனனியா வந்ததை போல நம்முடைய மகிமையின் தூதனை அனுப்பும். நம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி இருக்கிறீரு, நம்முடைய வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரு. என் கண்களை தொடுவதற்கு ஒருத்தர் வரணும். ஓ ஜீசஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தாவீது கூட ஒருத்தர் இருக்கான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது ஒரு துதிக்கிற மனுஷன், தாவீது தேவனை ஆராதிக்கிற மனுஷன். ஹலோ, தாவீது எப்பொழுதும் சுரமண்டலத்தை வாசித்த மனுஷன். தனிமையா இருக்கும்போது சுரமண்டலத்தை வாசிச்சான், சிங்கத்தை கிழிச்சான். அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக அவன் கையில் புல்லாங்குழல் இருந்து, அவன் சுரமண்டலம் இருந்தது, கிண்ணறம் இருந்தது, அவன் வாசித்துக் கொண்டே இருந்தான். சிங்கம் வந்தபோது அவன் பயப்படவில்லை, கிழித்து விட்டான். ஆட்டை கிழிப்பதை போல கரடியை கிழித்து விட்டான், பயப்படவில்லை.
அபிஷேகம் பெற்ற பிறகுதான் கோலியாத்தை சந்திக்கிறான். தனிமையாக இருக்கும் பொழுது சிங்கத்தை கிழித்தவன், கரடியை கொன்றவன், அவன் அழிக்கிற மிருகத்தை குறித்து பயப்படவில்லை. அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவன் சகோதரன் நடுவே பெரிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் ராஜா என்று தெரிவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. சில நேரத்தில் அபிஷேகம் பெற்ற பிறகு நம்மளை யாருமே ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஒருவேளை அபிஷேகம் நம்மளை வெளிப்படுத்தாது. நம்ம நினைப்போம் அபிஷேகம் பெற்றோன்னே உடனே 4 பேர் நம்மளை கூப்பிட்டு ஹானர் பண்ணுவாங்க. நோ நோ நோ. நீங்கள் நினைப்பீங்க அபிஷேகம் கிடைச்சோன்னா நம்ம பலத்தின் ஆவியான நமக்குள்ள வந்த உடனே நம்மளை ஷைன் பண்ணுவாங்க, நம்மளை எல்லாருமே கிராண்டாக நம்மளை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. கிடையாது. தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சப்ஜெக்ட் என்பதனால நான் அந்த இடத்துக்கு போகல. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் அவன் இகழப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், குடும்பத்தால் பேர் அவனுக்கு வரவில்லை. அவன் குடும்பத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டவனாக தான் இருந்தான். சண்டை நடந்தது கோலியாத்துக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும். ஹலோ, கோலியாத்துக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சண்டை நடந்தபோது சவுல் அங்கே நின்று கொண்டு இருக்கிறான். ஆனால் கோலியாத்தினாலே 40 நாட்களும் அவன் போராடி கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு ஒருவனாகிலும் வர வேண்டும் என்று சொல்லி தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான், தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கிறான், தேவனை அழிக்கவே, தேவனுடைய நாமத்தை அவ்வளவாய் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது, ஆனால் தனிமையாக இருந்த பொழுது அவன் ஜெபித்த ஜெபம், தனிமையாக இருந்த பொழுது அந்த தேவனுடைய பலத்தை காணாதவன், சிங்கத்தை கண்டவன், கரடியை கண்டவன், மனுஷனை இதுவரைக்கும் அவன் தொடவே இல்லை. இதுவரைக்கும் அவன் மனுஷனை இப்படி ஒரு சந்திப்பது, அப்படி ஒரு வாய்ப்பு அமையவே இல்லை. இவனை இதுவரைக்கும் இராணுவத்திற்குள்ளே பயிற்சி பெறாத ஒரு மனிதன், சாதாரண ஒரு ஆட்டை மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு மந்தை மேய்ப்பன் தான். இவனுக்கும் இராணுவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்பொழுது ஆண்டவர் அவன் மெய்ப்பனாய் இருந்தவன், ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவனை இப்பொழுது ஆண்டவர் அரசனாய் மாற்றினார், அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் குடும்பம் அவனை அரியணையில் அமர்த்தவில்லை, குடும்பம் அவனை ராஜாவை பார்க்கவில்லை. குடும்பம் சாதாரண ஒரு சோட்டா பாய், சின்ன ஒரு பையனாக தாவீதை பார்த்தது. அந்த சென்ற போது தேவன் பார்த்தார், பிள்ளைகள் எல்லாம் ஆமேன் ஆமேன் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடன்பிறப்புகள் அண்ணன்மார்கள் எல்லாம் 7 பேரும் மகா பலசாலிகள், மகா வில்வித்தைக்காரர்கள், மகா ஈட்டி எய்து அனுபவப்பட்டவர்கள், நல்ல அழகு தோற்றமுடையவர்கள், பலசாலிகள், பலமுள்ளவர்கள். அங்கு ராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது சவுல் ராஜாவாய் இருந்தவன், அவன் அணிந்து கொண்டிருந்த அணிகலன்கள் ஆமேன் சோத்திரம், அந்த படை வீரனுக்குரிய அத்தனை தோரணையும் அவனிடத்தில் இருந்தது. தலை சீரா இருந்தது. ஆமேன் ஆமேன் சோத்திரம், ஆமேன் ஆமேன் கவசம் இருந்தது, மார்க்கவசம் இருந்தது, கையில ஈட்டி இருந்தது, ஆமேன் கேடயம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் தேவன் அவனோடு இல்லை. ஹலோ, எல்லாமே இருக்கும், தேவன் இல்லை என்றால் நீ வெறும் வேட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தாவீது தேவன் பார்த்து கொண்டே இருந்தான். இவனை ஆமேன் எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி முதல் துவக்கமே ஆண்டவர் ராஜரீக ஒரு அபிஷேகத்தை கொடுத்தது. முதல் துவக்கமே கோலியாத்துக்கு முன்பாக தான். சாதாரண மனிதன் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆமேன் அரசன். சவுல்னால் முடியல, ஏன்னா அவன் அபிஷேகத்தை இழந்துட்டான். தாவீது கொன்றதோ 1000, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி அவ்வளவாய் போற்றி அவனுக்கு ஒரு புகழாரம் வருகிறது. அநேக ஸ்திரீகள் அவனை போற்றி புகழுகிறார்கள். என்ன வரவேற்பு! முதல் வெற்றி கோலியாத்தை கொன்றது, பயங்கரமான வெற்றி. நம்ம எல்லாருமே பிரசங்கம் கேட்டதும் அதுதான். கோலியாத்தை குறித்து செய்திகள் அதிகமாய் கேட்டு இருக்கிறோம். கோலியாத்தை கொன்ற தாவீது. ஆனால் அதே தாவீது கூட இருக்கிற அகித்தோப்பேலை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஹலோ, பெரிய மலையை நீங்க தாண்டி வந்திருப்பீங்க, ஆனா சின்ன ஒரு கல் உங்களை கீழே விழுக்காட்டி இருக்கும். சின்ன கல்லை கொண்டு அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஆண்டவர் அழிச்சாரு. ஒரு சின்ன ஒரு தவறு தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்தது நிமித்தமாய் அகித்தோப்பேல் கோலியாத்தை காட்டில் ஒரு சப்பா மேட்ரு. சின்ன ஒரு ஆளு தான், அவன் கூட இருக்கிற ஒரு ஆலோசகர் தான். அவன் அடையாளம் கண்டுகொள்ள முடியலைங்க. ஒரு பெரிய பாவத்தையே வேண்டான்னு விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஒரு சரக்கு பாட்டிலே, உங்களுக்கு புரிய மாதிரியே சொல்றேன், சரக்கு பாட்டில் எடுத்து வச்ச போதும் கூட இயேசுவின் நாமத்தை இந்த பொல்லாத ஆவி வெளியே போட்டு துரத்திட்டு வந்திருப்பீங்க. இச்சையான ஒரு ஸ்திரீ முன்னாடி வந்து நிற்கும் போது விபச்சாரத்திற்கு வாய்ப்புகள் கிடைத்த பொழுது, வாய்ப்பை இவனை தேடி வரும் பொழுது அந்த விபச்சாரம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று உதறி தள்ளி இருப்பீங்க. அந்நியருடைய பொருட்களை இச்சிக்க கூடாது, வீட்டை இச்சிக்க கூடாது, மாட்டை இச்சிக்க கூடாது, ஆமேன் அவருடைய பொருட்களை இச்சிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த வார்த்தையை, கட்டளையை, 10வது கட்டளையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹலோ ஹலோ, அடுத்தவன் பொருளை இச்சிக்காதேங்கிற பொருள் கடைசி இப்போ ஃபர்ஸ்டா மாறிடுச்சு.
இருக்கீங்களா? 10 கட்டளை கடைசி கட்டளை இச்சையாது இருப்பாயா. ஆனா இந்த இச்சையை முன்னாடி கொண்டு வந்து வச்சிருந்தா ஆண்டவர் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பாரு? உனக்கு ஒரு வெற்றி கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்லைங்க, நீங்க அந்த 10வது கட்டளையை கடைசியாவே வச்சுட்டீங்க. ஏன்னா முதல் கட்டளை என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லும் போது எனக்குன்னு ஹீரோவா இருக்கிறது அங்க இருந்த கடைசி 10வது கட்டளை வின் பண்ண முடியும். இல்ல பணம் உனக்கு இச்சையா இருக்குதுல, பணம் உன் கண்ணுக்கு உன்னை மயக்குதுல. அட ஆமாவா இல்லையா? சிம்சோன் மயங்கினது பணத்துக்காக தான், பதவிக்கு தான், பலத்துக்கு தான், இச்சைக்கு தான் விழுந்தான். ஆனா அவன் மேல இருக்க பலத்தை மறந்துட்டான். நீங்களும் நானும் முதல் கட்டளை விட்டதுனால தான் 10வது கட்டளை விழுந்து போயிட்டோம். 10வது கட்டளை ஒரே வார்த்தை இச்சையாது இருப்பாயா, ஒரே வேர்டில் முடிச்சார் சார். பெரிய பாவம் சின்ன லெவலில் முடிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் சின்ன பாவம் பெரிய ஆசீர்வாதத்தை விட்டு வச்சிருக்குது. விட்டுட்டோம், நம்ம இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப தேவை, ஹலோ, இப்ப தேவை பார்வை வேண்டும் ஆண்டவரே, பார்வை வேண்டும் ஆண்டவரே. என் வாயை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என் கையை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அடிக்காதபடி ஒருவனை அழிக்காதபடி கையை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், தீமை செய்யக்கூடிய விரைந்தோடும் காலை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ரத்தம் செய்யும் கையை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஹலோ, அவ்வளவு பெரிய கோலியாத்த, ஹலோ, ஒரு குட்டி கல்லு கவன்ல வச்சு தள்ளிட்டான் கீழே. அதே ஆளுதான் ஒரு குட்டி கண்ணு, இந்த 2 கண்ணை மட்டும் அவன் ஜெயிக்கவே முடியல. அதனுடைய விளைவு கூட இருக்கிற அகித்தோப்பில கண்டுகொள்ள முடியல. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னதான்? இந்த கண்ணு தான் மனுஷனுக்கு வழி மேல விழி வச்சு பார்த்துருக்கிற மாதிரி தான் நீ விழிய பார்த்துட்டு இருக்கிற. இன்னைக்கு வாசனைக்காரே சொல்றாங்க நாங்க இருக்கிறோம். ஹலோ, பரலோகம் செல்ல முடியாதபடிக்கு உங்களை பாதிக்கிறதே மிகவும் மோசமான ஒரு அவயவத்திலே மிகவும் மோசமான ஒரு அவயம் எதுதான்? சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு அதுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே. உலகத்தான் சொல்றான், சாத்தானுக்கே தெரியும் அதில் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியலன்னு. கோலியாத்தை வின் பண்ணிட்டோம், இன்னைக்கு ரட்சிப்பு வேற எதுக்கு வேண்டாம். வாய் ரட்சிக்கப்பட்டுருச்சு ஆண்டவரே, என் கை ரட்சிக்கப்பட்டுருச்சு ஆண்டவரே. ஏன்னா ஞான ஸ்நானம் இருக்கும்போது இது எல்லாமே முழுகிறது, ஒன்று மட்டும்தான் முழுகாமல் இருக்குது. என்னதான்? நாக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த கண்ணு ஞான ஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்ணிடுவோம்? கண்ணை மூடிடுவோம். கண்ணை மூடு அப்படிமா ஊழியக்காரன்னு சொல்ல, கண்ணை மூடுங்க, மூக்கை மூடிக்கிங்க, மூக்கை பொத்திக்கிங்க, வாயை மூடிக்கிங்கன்னு சொல்லி தான் முக்குவார். அந்த முக்கிற நேரத்தில் கண்ணை மூட்டை இப்படிமோ. விளையாட்டான்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் கோலியாத்தை வின் பண்ண தாவீதுக்கு கூட இருக்கிற அகித்தோப்பில் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, சபைக்குள்ளே இருக்கிற அகித்தோப்பிலை ஆண்டவர் காண்பிப்பாராக, ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற அகித்தோப்பிலை காண்பிப்பாராக, என் குடும்பத்தை கெடுத்த அகித்தோப்பிலை காண்பிப்பாராக. ஆமென். நான் நம்பி இருக்கிற அகித்தோப்பிலை என்னை காண்பிப்பாராக. ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். ஆமா, உன் குடும்ப வாழ்க்கையை முன்னேற விடாதபடிக்கு தடுக்கிற அகித்தோப்பில் யாரும் காண்பி. நீ சும்மா நீ ஆண்டவர்கிட்ட வேஷம் போடாத, நீ வேஷம் போட்டது போதும், அவருக்கு முன்னாடி வேஷம் தெரியும். இன்னைக்கு சொல்லுங்க, என் கண்ணை என்னால பாதுகாக்க முடியல, நான் பனிக்கூடத்தில் இருக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிறேன், பனிக்கூடத்தில் வாழ்ந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு பாதை தெரியாது எனக்கு, இன்னைக்கு வழிகாட்டியே எனக்கு, நான் உலகத்தை நம்பி இருக்கிறேன். என் கண்ணை திறந்து காண்பீங்க. இன்னைக்கு குருடாக்கப்பட்டவனா இருக்கிறனே. என் அண்ணன் எனக்கு அகித்தோப்பேலா இருப்பான், என் அக்கா அகித்தோப்பேலா இருப்பான், என் மனைவி எனக்கு அகித்தோப்பேலா இருப்பான், என் புருஷன் எனக்கு அகித்தோப்பேல். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ராக்காலமும் துதிப்பே, என் உள்ளந்திரியங்கள் ஆமென் ராத்திரியில் என்னை எழுப்பட்டும்.
ரபா பபா பபா ரபா ஷகலபா லபா. ஓ ஜீசஸ். ஹலோ, என் பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் 55:12, என் நிந்தித்தவன் சத்துருல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு நான் மறைந்திருப்பேன். ஹலோ, தாவீது அழுகிறாருங்க. 55ஆம் சங்கீதம் வீட்டில் போய் வாசிங்க. வாசிமா 55:12, சங்கீதம் 55:12. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படியெல்லாம் சகிப்பேன். அப்படி இருந்தால் நான் என்ன சத்தமா, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் இல்லை, அப்படி இருந்தால் அவனுக்கு நான் என்ன செய்வேன். 55:13, சங்கீதம் 55:13. எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீ அவன். ஹலோ ஹலோ, என்னை நிந்திச்சவன் சத்ரு இல்லை, அப்படின்னு தான் நான் சகிப்பேன். எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் இல்லை, அப்படின்னு நான் மறைஞ்சிருவேன். எனக்கு சமமா, எனக்கு ஈக்குவலாக இருந்து எனக்கு வழிகாட்டின என் வழிகாட்டி. ஹலோ, நீங்கள் யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? போய் பேசக்கூடாது. என்ன பாருங்க, என்ன ரோல் மாடலில் மொபைலில் தான் வச்சுருக்கீங்களா? என்ன யாரப்பா ரோல் மாடல்? எங்க உங்கள் பிள்ளை உங்களை ரோல் மாடலாக வச்சுருக்குதா? போய் சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா மாதிரி நான் வாழணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற பிள்ளைங்க சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்ல முடியுமா? இல்லை இந்த பிள்ளைங்க சொல்ல முடியுமா? ஏன் உங்கள் கணவன் மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, உங்கள் மனைவி நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருக்கீங்களா? நான் கேட்குற கேள்வி, உங்கள் அப்பா அம்மா ரோல் மாடலாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். யாரை நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு வச்சுருக்கீங்க? உங்கள் வழிகாட்டி யாருங்க? நானா? ஊழியக்காரனா? ஆனால் தாவீது சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக என்னை நிந்திச்சவன் சத்ருவாக இருந்தால் நான் சகிச்சிருவேன். வாசிங்களேன். என்னை விரோதமாக பெருமை பாராட்டி பகைஞனாக இருக்கிறவன், அப்படி இருந்தால் பகைஞனாக இருந்தவன் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன். எனக்கு சமமாக உட்கார்ந்தவன். ஹலோ, நான் சாப்பிடும்போது என் கூட இருந்தவன், படுத்திருக்கும்போது என் கூட படுத்திருந்தவன், நான் நடக்கும்போது என் கூடவே வந்தவன். ஹலோ, நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், கூட அவன் இல்லாமல் நான் போக மாட்டேங்க. ஹலோ, இன்னைக்கு நிறைய பெண்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் பாசமாகவே அப்படி தான் சொல்லுவாங்க, நான் வராமல் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், நீ உன் உடம்பை பாரு அப்படிமே, நீங்கள் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் நிறைய பெண்கள் அப்படி தான் இருக்கீங்க. உங்கள் கணவன் வந்தால் தான் சாப்பிடுவேன். நிறைய பிள்ளைகள் அப்பா வரட்டு அப்பா சாப்பிடலாமா. சமமாக இருக்கிறது விஷயம் அல்ல. தெளிவாக சொல்லுது, நான் சமமாய் நினைத்தவன் எனக்கு வழிகாட்டி என் தோழன், தோள் கொடுத்த தோழன் நீ அவன். ஹலோ, யாரோ ஒரு மனிதனால் நீங்கள் இடறி போயிருக்கீங்க நான் நம்புகிறேன். உங்கள் பார்வையை அகற்றிடுங்க. காலையில் அம்மாட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது நான் பேசிகிட்டு இருந்தேன். பழைய ஏற்பாட்டில் பல ராஜாக்கள் கீழே விழுந்து போயிருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ராஜா மட்டும்தான். ஹலோ, அவனுக்கெல்லாம் 1000 இருந்துச்சுல்ல, அவன்லாம் மறுமணி ஆட்டி வச்சான்ல, அவன்லாம் கூட வச்சிருந்தான், ஆண்டவர் மன்னிச்சான். ஏய், அந்த பிரமாணம் கிறிஸ்துவின் ஒரே ஒரு பிரமாணம். என் பாவம் சாபம் அக்கிரமத்தை மன்னிப்பதற்கு ஒரு முறை சிலுவையில் மரிச்சாரு. யூதருக்கு ராஜாவா, எனக்கு ராஜாவா அவர் வந்தாரு. அவர் ஒருவர் மட்டும்தான் உனக்கு வழிகாட்டி. அவன் பார்த்தான் அவன் போனாண்டு உட்கார்ந்த. ஒரு ராஜா கட்டுவான் பலிபீடத்தை, அடுத்த ராஜா வந்து இடிப்பான். அடுத்தது அவன் பையன் வருவான் கட்டுவான், அடுத்து அவனுடைய பேரன் வருவான் அவன் இடிப்பான். இது பல ராஜாக்களை யூத ராஜாவும் இஸ்ரேல் ராஜா பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு ராஜா வந்தாரு, ஒரு முறை சிலுவையில கட்டினாரு. அந்த கட்டிடத்தை சொல்ல ரத்தத்தினால் வாங்கின. ஓ ரபா பாபா பாபா, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
ஓ ரபமனா திரபலபரபா ஓ ரப ஷபரபலபா தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா தலை சாய்க்கும் கண்ணீரை ஓ மூளை கண்ணீரையா ஏ பெத்தே இது வானத்தின் வாசல் சொல்லுவோம் ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென் ஆமென். அதுவும் பைபிளில் தான் இருக்குது. மனுஷங்கள்லாம் விழுந்துருவாங்கடா, ஆனால் மனுஷகுமாரன் இயேசு அவங்கள நம்பி ராஜ்யபாரத்தை கொடுத்தாரு. ஆனால் அவங்ககிட்ட செய்ய முடியாததுனால அவர் குமாரனையே அனுப்பினார். சொல்ல அதனால தான் தாவீதின் குமாரனேன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான். எதுக்குன்னா அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல. நீங்கள் நிறைய பேர் பாவம் பண்ணும்போது அவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார்ல, நம்மளை மன்னிச்சிருவார். நீனும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் விலை கிரயமாய் வாங்கப்பட்ட சபை இந்த சபை. இப்போ இது நான் தான் அந்த ஆலயம். இப்போ நம்ம கூடியிருக்கிற சபை என்பது இது காங்கிரிகேஷன். இந்த கட்டிடத்தில் ஆண்டவர் அல்ல, இந்த சரீரத்தில் அவர் வாழணும். இந்த சரீரத்தில் அவர் கண்ணில் பார்க்கணும். இந்த வாயில் அவர் பேசணும். இந்த சத்தத்தை கேட்கணும். இந்த கையை தொடணும். ஹலோ, இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறது இயேசுவா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இனி மாசுபட்டால் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான். சரி, அல்லேலூயா. அதை கூட்டமே சொல்லிடுறேன். தாவீதை கண்டுபிடிக்க முடியல. கீழே வாசிச்சு பாருங்க. 14 சங்கீதம் 55:14. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். ஹலோ ஹலோ, எங்க போறவன் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ அட பேசுங்களேன். பாகால் பலிபீடத்துக்கு போனவன் கிட்ட இல்ல, அபிஷேகம் பெற்றவன் தான், ராஜபாரத்தில் இருந்தவன் தான். ஆனா இவன் கண்ணு ஒண்ணுனால இவன் கூட இருக்கிற அகித்தோப்பல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஹலோ, கடைசியில் சுத்தி வளைச்சு நீங்க வருவேன் பாருங்க இந்த சத்தியத்துக்குள்ள. அப்போதான் அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே வரும். தேவாலயத்துக்கு போயிருக்கிறான். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த அகித்தோப்பேல் தாவீதை அழிக்கத்தான் கூட இருந்தான். கடைசியா சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. அவன் கூடவே ஆலயத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணும்போது கூடவே தான் இருந்தான். ஆராதிக்கும் போது கூட தான் இருந்தான். உபவாச ஜெபத்துக்கு போகும்போது கூட தான் இருந்தான். பலி செலுத்தும் போது கூட தான் இருந்தான். ஆனா அவன் இவன் தாவீதை அழிக்கணும் தான் கூட இருந்திருக்கிறான். ஹலோ, வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 15:12 பாருங்க. 2 சாமுவேல் 15:12. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலும் இருந்து வரவழைப்பித்தான். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமின் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அல்லோ, வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. இந்த அப்சலோம் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீதுடைய மகன். அவன் அப்பாவுக்கு விரோதமாகவே எழும்பி ராஜ்யபாரம் வீட்டு அவனுக்கு வேணுங்கிறதுக்காக கூட இருக்கிறவங்க அந்த அவன் தாவீதை தேடி வர்றவங்களை எல்லாம் முன்னாடியே அவன் என்ன செய்வான், நியாயம் கேட்பதற்கு அப்பாட்ட வர்றவங்களை அவன் என்ன பண்ணினா தடுத்து நிறுத்தி அவன் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தவன் என்ன சொல்லுவான், நான் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறேன், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி இந்த அப்சலோம் தன்னை ராஜாவாக மாற்றுவதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவான். நல்லா கவனிங்க.
அப்படி இருக்கும்போது இந்த அப்சலோம் என்ன செய்வானா, அகித்தோப்பேல் போய் இவனை இப்படி அழிக்க முடியாது, இவன் கூட இருந்தா அழிக்க முடியாதுன்னு சொல்லி தாவீதை விட்டுட்டு இவனை அழிக்கணும்னு நினைச்சான். பாத்தீங்களா அப்சலோம், அந்த அப்சலோம் கூட போயிருவான். யார் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, அழிக்கணும்னு நினைக்கிற அந்த தாவீதுடைய மகன் கூட போய் கை கோர்த்துருவான். மகனே அப்பாவை அழிக்க பார்க்கறான். அவன் கூட இவன் கூட இருக்கிற அகித்தோப்பேல் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீதுடைய ஆலோசகர். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எங்க போய் எங்க போய் ஃபைட் பண்ணலாம், எப்படி நம்ம யுத்தம் பண்ணலாங்கிறத கேட்கறதுக்கு சொல்லுங்க கூட இருந்து ஆலோசனை கொடுக்கிறோம் இந்த அகித்தோப்பேல். இவனுக்கு என்ன நோக்கம்னா எப்படியாவது தாவீதை அழிக்கணும். பார்த்தான், கூட இருந்து சர்ச்சுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது கூட போய் பார்க்குறான், பலி செலுத்த போகும்போது கூட பார்க்குறான். ஆனால் இவனை அழிக்கவே முடியல. ஹலோ இருக்கீங்களா? பைபிள் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:5, நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், ஆனால் துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். ஹலோ, நீதிமானுடைய நினைவு எப்படி இருக்குமா? நியாயமானவைகள். ஆனால் துன்மார்க்க ஆலோசனை கொடுப்பான் பாருங்களேன். அதனால தான் நீதிமொழிகள் 12:6 பாருங்க, துன்மார்க்கின் வார்த்தைகள் எப்படி இருக்குமாம்? ரத்தம் சிந்த பதவி இருப்பதை பற்றிய உத்தமுடைய வாயு அவர்களை தப்புவிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நம்ம அதிகமாக ஆலோசனை துன்மார்க்கன்ட்டு தான் போய் கேட்போம். இந்த அகித்தோப்பேலை இவன் எப்படி தான் பார்த்துருக்கிறான்? நீதிமான் மாதிரி பார்த்துருக்கிறான். அதனால தான் சர்ச்சுக்கு கூட இவன் கூட கூட்டிகிட்டு வரான். ஹலோ, பைபிள் வாசிக்கும் போது, நியாய புஸ்தகங்கள் நியாய பிரமாணத்தை வாசிக்கும் போது கூட இருக்கிறான். ஏங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோசனை கூட கொடுக்குறாங்களே, அவங்க யார் கூட இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? டைம் முடியுது. அப்பாடி எங்க உங்கள் வேலையில் ஒரு ஆலோசனை கொடுக்குறான்னா அவன் கையில் பைபிள் இருக்கா? அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? உங்களுக்கு ஏமா நீ ஸ்கூலுக்கு போறேன்னா உங்க ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் உனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? ஏன் உன் கணவனாரை நீ அடையாளம் கண்டுபிடிச்சியா சிஸ்டர்? சொல்லுமா. உங்க பிள்ளைங்க யாரு உங்களுக்கு தெரியுமா? அடையாளம் தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்போது கூட தான் வரான், பைபிள் எடுக்கும்போது வீட்டில் பைபிள் எடுக்கிறான், கூட யார் வரான்னு சொல்லு. உன் கூட வச்சிருக்கிறீல, அவன் பைபிள் எடுக்கிறானா? எடுப்பான். சர்ச்சுக்கு வருவான், உபவாசம் கூட இருப்பான், குடும்ப ஜெபம் பண்ணுவான், அதிகாலை ஜெபம் பண்ணுவான், நீ சொல்றதெல்லாம் செய்வான். ஆனா உன்னை அழிக்கணும்னே கூட வரான். ஆவியை அழிப்பதற்கு ஒருத்தன் கூட வர்றது ஏதாவது தெரியுமா உனக்கு? தாவீது அதனால தான் முதல் சங்கீதத்திலே அவன் சொல்லிட்டான், துன்மார்க்கருடைய முதல் அதிகாரத்தில் முதல் வசனம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:1 தான் போட்டிருக்குதா? எப்படிங்க சங்கீதம் 1:1 என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் வசனம். வாசி எல்லாம் சேர்ந்து, தெரிஞ்ச வசனம் தானே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி. ஏங்க நான் கேட்கிறேன், இந்த தாவீதுக்கு ஏங்க தன்னுடைய சங்கீதத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்தை ஏன் அவன் துன்மார்க்க ஆலோசனைக்கு போறானா? அவன் ஆலோசனை கூட இருக்கிற அகித்தோப்பேல் துன்மார்க்கன்னு அவன் கடைசி வரைக்கும் தெரியல. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சான், இவன் என்னை அழிக்கவே இல்லை இருந்திருக்கிறான். உன்னை நீ நம்பி இருக்க பாத்தியா? 1 சங்கீதம் 1 வசனத்தை மைண்ட்ல வச்சுக்க. அவன் துன்மார்க்கனா இருந்தான்னா அவன் கையில பைபிள் இருக்கும், அவன் சர்ச்சுக்கு வருவான், பாட்டு பிடிப்பான், ஆராதிப்பான், பரிசுத்த மாதிரி கையெல்லாம் தட்டுவான். கட்டளை 1 இருக்கிறானா, கட்டளை 10க்கு போயிட்டானா நீ பார்த்துக்கணும். சார் உங்க மனைவி கட்டளை 1 இருக்காளா, கட்டளை 10க்கு போயிட்டாலான்னு பாரு. வீடு வேணும், இடம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நகை வேணும், பொண்ணு வேணும், வஸ்திரம் வேணும், 10வது கட்டளைக்கு போயிட்டா. சார் 1வது கட்டளை இருக்க சொல்லுங்க சார். உன் புருஷனை 1வது கட்டளை கூட்டிட்டு வா. 1வது கட்டளை வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசி கட்டளை 10வது கட்டளை. கண்ணுக்கு அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறியே, கண்ணுக்கு ஒரு விருந்து கொடுக்குறிய. ஹலோ, கண்ணுக்கு விருந்து நீ கொடுக்கறது 1வது கட்டளை நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா 10வது கட்டளை நீ தோற்க மாட்ட, ஜெயிச்சிருவ. 1ல ஆரம்பிச்ச ஜெயம் 10வது கட்டளை வரைக்கும் ஜெயம்தான்.
10வது கட்டளை நீ தோற்று உட்கார்ந்திருக்கிறீனா, 1வது கட்டளையே என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க காரணமே உன்னை அன்றி வேற ஒருத்தி தான் இருக்கிறான், வேற ஒருத்தன் தான் கூட இருக்கிறான். இருக்கியான்னு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க. நீ ஜெபம் பண்ணு. அகித்தோப்பேலை கண்டுபிடிக்கணும். அவன் பைபிள் எல்லாம் வாசிக்கிறான், ஜெபம் பண்றான்னு சொல்லி நான் உட்கார்ந்துறான். ஆண்டவரே பாருங்க 2 சாமுவேல் 16:23 அவன் எப்படி எந்த அளவுக்கு அவன் அகித்தோப்பேலை நம்பி இருக்கான் பாருங்க. 2 சாமுவேல் 16:23 வேகம் எடுத்து வாசி. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை, எல்லாம் சொல்லுங்க. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்ற ஆலோசனை எப்படி இருந்துச்சா? ஹலோ ஹலோ, தேவ வாக்கின்படியே நடக்காத அகித்தோப்பேல் சொல்ற ஆலோசனை தாவீதுக்கு எப்படி இருந்துச்சா? இன்னைக்கு உன் மனைவி கொடுக்கிற ஆலோசனை, உன் கணவன் கொடுக்கிற ஆலோசனை சொல்ல, உன் பெற்றோர்கள் கொடுக்கிற ஆலோசனை, உன் நண்பர் கொடுக்கிற ஆலோசனை, கூட இருக்கிற விசுவாசி கொடுக்கிற ஆலோசனை, ஆனா அவன் தேவனாய் இருக்கிறானா நீ பாரு. முதல்ல கட்டளை ஒண்ணுக்கு போயிரு. நீங்க ஆண்டோட சொல்ல போற, அப்பா நான் கட்டளை 10க்கு வர காரணமே நான் மேல் இருக்கிற கட்டளை விட்டதுனாலதான் 10வது கட்டளை இச்சைக்கு வருது. என்னால இச்சையை விட முடியல, கண்ணு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா என் கண்ணு எப்ப பலிபீடத்தில் வைக்க முடியும்னா 1வது கட்டளை என்ன உண்மை அன்றி வேற தேவர்கள் எனக்கு உண்டாயிருக்கவே இல்லை எப்ப சொல்றனோ அப்பதான் எனக்குன்னு உண்டாக்கப்பட்டது. கீழே 10வது கட்டளை அல்ல, எனக்குன்னு உண்டாக்கப்பட்டது ஒன்னே ஒண்ணு, என் கர்த்தராகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. மாமே விசுவாசத்தினால் வராத யாவுமே, சத்தமா சொல்லு, விசுவாசத்தினால் வராத யாவுமே. அப்புறம் என்ன சொல்லுவ? பாவம் சொல்லு. இன்னைக்கு சொல்லு, விசுவாசம் என் மனைவியை கொண்டு வந்தது, என் விசுவாசம் என் கணவனை கொண்டு வந்தது, என் விசுவாசம் என் பிள்ளையை கொண்டு வந்தது, இன்னைக்கு என் விசுவாசம் சபைக்கு கொண்டு வந்தது, என் விசுவாசம் பரலோகம் கொண்டு சொல்லும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த பாவம் என் பூமிக்கு எனக்கு வேண்டாம், பாவத்தை ஜெயித்த இயேசுவை மட்டும். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் சொல்றீங்க? அவர் சொல்றது தேவ வாக்கு மாதிரி இருக்குது. உலகத்தை சொல்லுவாங்க, சார் கடவுள் சார், நீங்க வேலைக்கு உதவி செஞ்ச நீ கடவுள், பணம் கொடுத்த கடவுள் மாதிரி வந்தான்னு சொல்லுவாங்க. ஏய் ஜாக்கிரதை, கடவுள் மாதிரி அந்த நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி, நோ நெவர். வாய ஸ்ட்ராங் அடைச்சிரு. மனுஷன் மனுஷனே. இன்னைக்கு சொல்ல போற, ஆண்டவரே உதவுகிற மனிதனை தேடாதபடி உதவ வைக்கிற என் தேவனை கண்களிலே காண, ஆண்டவரே என் கூட தேவாலயத்துக்கு வந்தவன் தான் அவன், என்னோட பிரத்தியான் அல்ல, என் சர்ச்சில் திருவந்தில் உட்கார்ந்தவன், அப்பம் புசித்தவன், என்னோடு கை கொடுத்து சாப்பிட்டவன், எனக்கு விரோதமாய் குதிங்கால தூக்கிட்டான் தாவீது சொல்ல காரணம் என்னன்னா, இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? பைபிள் சொல்லுகிறது, அந்த தாவீது தேவ சமூகத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டான். சொந்த மகனோட சேர்ந்து தன் கூட இருந்து அவன் கொலை பண்ண முடியல அகித்தோப்பேல். ஆனால் இப்போ தாவீது கூட சேர்ந்து, அப்சலோம் கூட சேர்ந்து தாவீதை கொலை செய்ய போகிறான். அப்போ தாவீது ஜெபிக்கிறான். 2 சாமுவேல் 15:31. இதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. 2 சாமுவேல் 15:31. அப்சலமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடனே அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹலோ ஹலோ ஹலோ, அப்சலோம் தாவீதினுடைய மகன் தான். ஆனால் தாவீதை கொலை செய்வதற்கு அவன் துடிதுடித்த போது அவனுக்கு உதவியாயிருப்பது தன்னோடு கூட இருக்கிற ஆலோசகர் என்பதை அறிந்துவிட்டனே. ஹல்லேலூயா சொல்லு, ஹல்லேலூயா. தன்னை சுதாரித்துக் கொண்டான். ஆண்டவரே என் மகன் என்னை கொலை செய்வான் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அவனை எழுப்பிட்டான். ஆனா என் கூட பாட்டு படிச்சவன், என் கூட சர்ச்சுக்கு வந்தவன், தேவாலயத்துக்கு வந்தவன், ஆனா அந்த அகித்தோப்பேல் போய் என் பையனைவே வச்சு கொலை பண்ண பார்க்கிறான். அவன் ஆலோசனை எனக்கு அது தேவ வாக்கா இருந்தது. இப்ப
இப்போ அந்த அப்சலோமுக்கு அது தேவன் என்ன செய்யும்? வாசிங்க பார்க்கலாம். அகித்தோப்பேல் அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவருடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிற என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது 2 சாமுவேல் 13:15-31 தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது எல்லாம் சேர்ந்து வாசிப்போமே, பைபிளை பார்த்து வாசிங்கிறேன். 2 சாமுவேல் 15:31 தாவீது கர்த்தாவே, எல்லாம் சொல்லுங்க கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. கைகளை தட்டி ரபலா ஷகனபா ரிப்பனா ஷம்னா துனாரியான் கபா. மகிமை இறங்கட்டும். ரபலா துடபா கனபடபா உத்தமனபா. ஹலோ இருக்கியா? தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அகித்தோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து உன்னை அழிக்க வருகிறான் தெரிஞ்சோன்னு அவன் நேர போய் அகித்தோப்பேல் இடத்துல, ஏயா எனக்கு துரோகம் பண்ணுன, ஏன் எனக்கு விரோதமா எழும்பின, ஏன் எனக்கு விரோதமா ஆலோசனை சொல்லு. அகித்தோப்பேல் போய் இவன் தாவீது நிக்கல, அவன் நின்ற ஒரே ஒரு இடம் துன்மார்க்குடைய ஆலோசனையை நடுவாதே சொன்னது காரணம் என்னன்றான், அவன் தேவ சமூகத்தில் துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல, அடுத்தது கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். இப்ப சொல்லுங்க, பைபிள் சொல்லுது அவன் ஆலோசனை என்ன கொடுத்தான் தெரியுமா? 2 ஆலோசனை கொடுத்தான். வீட்டில் போய் வாசிங்க. அவன் தாவீதுடைய மனைவியோடவே அவன் மகன்கிட்ட போய் பாவம் செய்யறதுக்கு சொன்னவன் தான் அகித்தோப்பேல். தாவீதுடைய மனைவி கிட்ட அவன் மகனவே, நீ போய் பாவம் செய்யு, உன் தகப்பனுடைய ஆமென் சோத்திர மஞ்சத்தை தீட்டுப்படுத்து. இவன் தன் தாயோடவே பாவம் செய்வதற்கு அகித்தோப்பேலின் ஆலோசனை வேலை செய்தது. இவன் நடந்து போய் பைபிள் அந்த வீட்டை போய் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, 15ஆம் அதிகாரத்தை. இவன் அப்சலோமுக்கு பயந்து நடந்து போய் கண்கள் எல்லாம் மூடிக்குவான், கையை வச்சு அழுவான், ஒப்பாரி விடுவான். தாவீதும் அவனோட சேர்ந்தவர்களும், ஏன்னா அவன் கூட இருக்கிற கூட்டம் எல்லாம் அவன் அப்சலோம்கிட்ட போயிடுச்சு. இவன் அப்சலோம் என்ன செஞ்சான் தெரியுமா? கட்டிப்பிடிச்சு எல்லாத்தையும் முத்தம் கொடுத்துட்டு தன்னை ராஜாவாகவே வெளிப்படுத்தினான். உண்மையான இஸ்ரேலுக்கு ராஜா தாவீது தான். ஆனா ராஜா கிட்ட கூட்டம் இல்ல, அப்சலோம் கிட்ட கூட்டம் இருக்கு. மக்கள் தொகை அவங்ககிட்ட போயிடுச்சு. தாவீது பார்த்தான், பலசாலிகள் எல்லாம் அவங்ககிட்ட போயிடுச்சு, என்கிட்ட யாரும் இல்ல. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவருக்காகிலும் உதவி செய்வது அப்பா என் பலனாகிய கர்த்தாவே. தாவீது எப்படி அழுதான் பாத்தீங்களா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் அகித்தோப்பேலை நம்பல, என் மக அப்சலோமை நம்பல, அவன் என் மனைவியோட தீட்டுப்படுத்திட்டான். ஆனா நான் உம்மை நம்புகிறேன். கர்த்தர் பட்சத்திலே நான் நம்புவேன். மனுஷரை நம்புவதை பார்க்கலும் நான் பற்றுதலாய் இருந்தது மன்னியும். அந்த அகித்தோப்பேல் எனக்கு தோழனா இருந்தான். என் கூட நான் ஆலயத்துக்கு போகும்போது வந்தானே, அவனை நம்புனே. அவன் என் மனைவியோடவே என் பிள்ளைய பாவம் செய்வதற்கு அவன் ஏவி விட்டது என் பிள்ளை கேட்டுருச்சு. அப்பா அவன் பைத்தியமாக்க அந்த ஆலோசனைய. ஹலோ, இன்னைக்கு சொல்ல முடியுமா? பாவம் வீட்டுக்குள்ள வரும்போது தாவீது அழ ஆரம்பிச்சுட்டான். பிரதர், உன் வீட்டில் உன் பிள்ளை பாவம் செய்தா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? உன்னை வெறும் வெத்து வேட்டா வச்சிருக்கா வீட்டில். உன் குடும்பம், உன் கணவன், ஹலோ உன் பிள்ளை உன் சொல் பேச்சு கேட்கல. இப்ப தாவீது அழுகிறாரு, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை சொல்லு சொல்லு சொல்லு. என் மகனை தவறான வழியில நடத்துறவன, என் மகளை தவறான வழி நடத்துறவன, என் புருஷனை தவறான வழி நடத்துறவள, என் கணவனை தவறான வழி நடத்துறவள சொல்லு. என் மனைவியை தவறான ஆலோசனை கொடுக்கிறவள என்ன ஆமேன்னு வாயை திறந்து சொல்லு. ஆண்டவரே, அவர்களுடைய ஆலோசனை பைத்தியமாக்கும் ஆண்டவரே. இந்த அகித்தோப்பேல் வார்த்தை தான் தாவீதுக்கு எப்படி இருந்துச்சா?
பிரதர் எப்படி இருந்துச்சுங்கிற தேவன் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எப்போ தான் பையனவே ஏவி கொலை செய்ய போகிறது இவன் கேள்விப்பட்டானோ உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். உயிர் பயம் வந்துருச்சு. நான் கையெடுத்து கும்பிடுறேன். இன்றைக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தை கெடுக்கிறவன் வெளியிருந்து வரல, என் கூட இருக்கிறவனே அந்த சிநேகிதன் என்று வழிகாட்டி நம்புறேன் பாருங்க. அவனே என் மனைவி அழிக்க பார்க்கிறானே, அவனே என் கடவுளை தவறான வழிக்கு கொண்டு போறானே, அவனே என் குடும்பத்தை கெடுக்க பார்க்கிறானே. இன்னைக்கு சொல்ல முடியுமா, அவன் ஞானத்தை பைத்தியமாக்கும் தெய்வமே. ஹலோ, நடந்தது என்ன? பைபிள் சொல்லுகிறது 2 சாமுவேல் 15:34, நீ நகரத்துக்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன், இப்பொழுது நான் உனக்கு ஊழியக்காரனை என்றாயே ஆகில் எனக்காக அகித்தோப்பிலின் ஆலோசனையை ஆபத்தமாக்குவாய். 23 பாருங்க, கடைசியில் அவன் என்ன சொன்ன ஆலோசனை எல்லாம் என்னாச்சு பாருங்களேன். 2 சாமுவேல் 17:23, அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரிலே இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு வாசி எல்லாரும் செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். கைகளை உயர்த்துகிறாமே சொல்லுங்க. அந்த மேல் பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அகித்தோப்பேல் என்னெல்லாம் யோசிச்சானோ அதெல்லாம் அவனுக்கு நினைச்சது, அவன் நினைச்சது தாவீதுக்கு நடக்கலைன்னு கழுது கயிறு வச்சு தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். ராக்கா தீடா ஜகனம் பவுடகா. இன்னைக்கு ப்ராஃபஸியா சொல்றேன், இந்த சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, உன் கணவனுக்கு விரோதமாக, உன் மனைவிக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக என்ன இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? அவன் எவன் எழும்பினாலும் சரி, அவன் யோசனை நடக்கவில்லை என்று கண்டபோது அவன் நான்கு கொண்டு செத்தான். கைகளை உயர்த்து சொல்லுங்க. அவன் என்ன பண்ணிட்டானா? நான்கு கொண்டு செத்தான். கைகளை உயர்த்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த அகித்தோப்பேல் தாவீது ராஜாவினுடைய நம்பிக்கையான ஆலோசகனாக இருந்தான். அவருடைய ஆலோசனை தேவனுடைய வாக்க போல இருந்துச்சா? வாயிலிருந்து நேரடியாகி வந்தது, அவ்வளவு ஞானமாக இருந்தது என்று மற்றொரு யாருடைய ஆலோசனை கேட்க மாட்டான். ஆனால் தெய்வத்தினுடைய வல்லமையான அபிஷேகம் பெற்ற அவன் தாவீது மிகச் சிறந்த புத்திசாலியாக அகித்தோப்பேலை பார்த்தான். அதனால தான் தாவீது தன்னுடைய சங்கீதம் 55:12-14 வரைக்கும் பார்க்கும் பொழுது தாவீதுக்கும் அகித்தோப்பேலுக்கு இருந்த உறவை அதை காண்பிக்கிறது. எனக்கு சமமான மனுஷன், வழிகாட்டி, இன்பமான ஆலோசனை, தேவாலயத்துக்கு போகும்போது கூட வந்தவன். ஆனால் அகித்தோப்பேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முட்டாள் தனத்தின் சகோதரன். எப்படிங்க? அகித்தோப்பேல் என்ன அர்த்தம்? முட்டாள்தனத்தின் சகோதரன். ஆனா தாவீதுக்கு எப்படி இருந்துச்சா? சில வேளையில் மனைவி சொல்ற ஆலோசனை உனக்கு முட்டாளா இருக்கும், உன் நண்பன் சொல்ற ஆலோசனை உனக்கு நல்லதா படும், தெய்வ வாக்க போல இருக்கும். உன் கணவன் சொல்ற ஆலோசனை நல்லதா இருக்கும், முட்டாளா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரி சொல்ற ஆலோசனை உனக்கு கரெக்டா இருக்கும். பெற்றோர் சொல்ற ஆலோசனைக்கு கெட்டதா இருக்கும். ஆனா தோழன் யார நீ நம்புறியோ, வழிகாட்டியா, உன் ஃப்ரெண்டு நீ நம்புற பாத்தியா, அவன் ஆலோசனை உனக்கு கெட்டதாயிரும். ஆனா கெட்டதை நீ நம்புவ, நல்லதை நம்ப மாட்ட. பைபிள் சொல்லுது அவன் முட்டாள்தனத்தின் சகோதரன். உங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்குற ஊழியக்காரன் முட்டாள் மாதிரி தெரியுது உங்களை பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன பார்க்கும்போது எப்படி இருக்குது? கரெக்டாக தான் சொன்னீங்க. உங்க மனசில் இருக்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் முட்டாளாக தோணுது. நாள் ஒன்று வரும், அகித்தோப்பேலை அந்த எப்படி தாவீது நம்பி இருந்தானோ, அந்த தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் யார் அழிக்க நினைச்சானோ, அழிக்க நினைத்தவனோட கை கோர்த்து இவனை அழிக்க பார்த்தான். பாருங்களேன், கவனிக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது
அகித்தோப்பேல் தாவீதுக்கு பணிபடை செய்திருந்தாலும் அவன் எப்ரோனில் அவருடைய ஆட்சி துவக்கத்திலிருந்து பல ஆண்டுகளாக அவரோட நெருக்கமாக இருந்தவர். 2 சாமுவேல் 16-15 பாருங்க. ஆனால் ராஜாவுக்கு அவன் துரோகியாக மாறி அப்சலோமுடைய சதித்திட்டத்தில் சேர்ந்துட்டான். தகப்பனுக்கு விரோதமாய் விரோதமாய் கலகம் செய்து அப்சலோம் பக்கமாய் போனதுனால அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு தனக்கு சாதகமான 2 ஆலோசனை கொடுத்தானா. என்ன ஆலோசனை? ராஜாவை காட்டிலும் தான் வல்லமை உள்ளவன் என்று காட்ட பகிரங்கமாய் ராஜாவுடைய மனைவிகளை என்ன செஞ்சிட்டான்? எடுத்துக்கொள்வதும் தாவீதை தொடர்ந்து போய் அப்சலோம் கைக்கு தப்ப ஓடும் போது அவனை கொலை செய்வதற்கு தாவீதை துரிதமாய் கொலை செய்ய அப்சலோமுக்கு அகித்தோப்பேல் சொன்ன மட்டும் ஆமென்றி தானே முன்னின்று தாவீதை கொன்று போடவும் முன் வந்தான். 2 சாமுவேல் 17:1-4 வரைக்கும் வாசிச்சு பார்த்துங்க. அருமையான தேவ பிள்ளையே, ஆமீன், தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? அகித்தோப்பேலை பற்றி இப்படியாய் நம்ம சொன்னது போல இன்னொருவன் இருக்கிறான். அவனை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வந்தான். அவன் பேர் பிழையாம். ஆமீன். போன்ற மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் பெரிய ஞானத்தை பரத்திலிருந்து கிடைத்த பாக்கியம் என்று தாழ்மையோடு கருதாதபடி அது அவனுக்கு ஒரு தடையாக அமைந்தது விட்டது. அருமையான தேவ பிள்ளையே, பொருட்களின் மீது உங்கள் இச்சையினால் தங்களுடைய சொந்த பொருட்களையும் இழந்து போகும் மக்களில் ஒருவன் அகித்தோப்பேல். பொருட்கள் மேல ஆசைப்பட்டான் அகித்தோப்பேல். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, அகித்தோப்பேல் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், புத்திசாலியான மக்கள் சில வேளையில முட்டாள்களை போல கூட செயல்பட முடியும். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? அகித்தோப்பேல் இதுவரை வாழ்ந்த ஞானமுள்ள மனிதர்கள் ஒருவராக இருந்திருக்கலாம். ஏனென்றால் தாவீது அவனை கூடவே வச்சிருந்தான். ஆனால் அவனுடைய ஞானம் அவனுடைய வாழ்க்கையில பெரிய தவறு அவனுக்கு செய்தது. ஆமீன். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போனது. அருமையான தேவ பிள்ளையே, நான் ஒன்றை சொல்லட்டுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அகித்தோப்பேலை போல ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமீன் தாவீதோடு இருந்தபோது அவன் எப்படி கொலை செய்வதற்கு அப்சலோம் கூட சேர்ந்து அவன் ஏவினான். ஆனால் அவன் ஞானத்தை பைத்தியக்காரனாக்கிட்டார் ஆண்டவர். நீ ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பிட்டீன்னா, சபை விசுவாசிகள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பிடலாம், இந்த ஊழியத்தை அழிச்சலாம் நீ நினைச்சீனா உன் ஞானத்தை பைத்தியக்காரனாக்கிடுவார் ஆண்டவர். என சபை உருவானது கர்த்தர்னால. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்திலும் இதே போலதான். ஒருவேளை நீங்களும் உங்கள் குடும்பத்திலே உங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அழிக்க நினைக்கிறவனை ஆண்டவர் அழிச்சு போடுவார். அல்லேலூயா. திரும்பி ஒன்று சொல்லித்தரேன். இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் சொல்லலை. இந்த அகித்தோப்பேல் யாருன்னு சொல்லிட்டுமா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 11:3 வேகம் எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 11:3 என்ன போட்டிருக்கு? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது தாவீது யாருடைய குமாரத்தி? எலியாபின் குமாரத்தி. என்னங்க? என்னது? ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி பத்சேபாள் என்றார்கள். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அகித்தோப்பேல் ரிசல்ட் யாருன்னு விளங்கல. ரொம்ப டீப் ஸ்டடி. கொஞ்சம் கவனிங்களேன். இந்த அகித்தோப்பேல் யார் தெரியுமா? ஒரு தடவை கண்ணில் பார்த்தானே தாவீது, கண்ணில் உரியாவுடைய மனைவி பத்சேபாள். ஹலோ பிரதர், கவனிங்க, அப்பதான் புரியும். பத்சேபாள்கிட்ட கண்ணில் பார்த்த பார்வையினால அந்த உரியாவை கொண்டு பத்சேபாளோட பாவம் செஞ்சு பத்சேபாளை தனக்காக்கிட்டா. பாத்தீங்களா? அந்த பத்சேபாளுடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தா, ஹலோ, எங்கிருந்து வந்துட்டான் பாருங்க. அவன் இவன் கூடையே இருந்து தம் பேத்திய அசிங்கப்படுத்தி இவனை அழிச்சதுனால இவனை கொலை பண்றதுக்கு தாவீத அவன் எங்கிருந்து வந்துட்டான். கவனிக்கிறீங்களா? தாவீது பாவத்தை மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஆனா பத்சேபாளுடைய தாத்தா இதை பார்த்துட்டே இருந்தான். எப்படியாவது இந்த தாவீதை அழிப்பதற்கு நல்லவனாக, நல்ல ஞானம் நிறைந்தவனாக கூடவே இருந்து கடைசியில் அழிக்க நினைத்த போதும் கூட பைபிள் சொல்லுது, ஆண்டவரே
என் கண்கள் முன்பாக நான் உம்மை வைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நான் இனி அசைக்கப்படுவதில்லை. பைபிளில் சங்கீதத்தில் போய் நீ வாசிச்சு பாருங்க. ஆமென். தேவ பிள்ளையே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஐயோ ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். கர்ப்பத்தில் உருவானதே நான் பாவத்தில் உருவானேன். என் தாய் என்னை கருவில் உருவாகும் போது துர்க்குணத்தில் உருவாக்கினார். ஆனால் இப்பொழுதே ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தாவீது அழுத போது ஆண்டவர் தாவீதை மன்னித்ததனுடைய ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் அவனை வழி நடத்தி வழிகாட்டினார். இவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாய் ஸ்தோத்திரம், அப்சலோம் இவனுடைய மகன்தான். அவனை கொண்டே அகித்தோப்பேல் அழிக்க நினைச்ச போது அவன் ஞானத்தையே பைத்தியமாக்கிட்டார்னா இன்னைக்கு சொல்லட்டுமா, அந்த அப்சலோம் துன்மார்க்கன் என்றால் யார் தெரியுமா? அவன் தான் பிசாசு. பிசாசு. அபிஷேகம் பெற்றவன் தான் தாவீது. ஆனா அவன் பாவம் செஞ்சத தாவீதை அழிக்க அகித்தோப்பேல் கூடவே வந்தான். ஆனா ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னிச்சாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? வழிகாட்டிய நம்பாதேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசினாரு. நீ வழிகாட்டிய நீ நம்பாத, அவன் வழிகாட்டி ஒருவேளை அகித்தோப்பேலா இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் இந்த கேட்ட செய்தி என் வாழ்க்கையில் வழிகாட்டி ஒருவேளை அவன் பிசாசின் மனிதனாக இருக்கலாம். என் கண்ணுக்கு பார்க்கும்போது அவன் தேவனை போல இருந்தான். இல்லை, 10 கட்டளை முதலாம் கட்டளை, ஆண்டவரை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாகாதபடிக்கு மனுஷனை ஹீரோவா வச்சிடாத, மனிதர்களையோ பொருளையோ இடத்தோ முன்பாக வைக்காத. என் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். என் ஆலோசனை தந்த கர்த்தரை நான் ராம் முழுவதும் நான் துதிப்பேன். என் உள்ளந்திரியத்திலிருந்து நான் அவரை துதிப்பேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சொல்லுவீங்களா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிட்டீரே, ஆனா பாவம் செய்த பிசாசு கடைசி வரைக்கும் தேடி தேடி வந்துட்டே இருந்தான். பாவம் செய்து விட்டுட்டான். ஆனா பாவம் செய்வதற்கு தூண்டினானே ஒரு ஆலோசகர். அந்த ஆவி அகித்தோப்பேல் மூலமா இவனை கொலை செய்ய நினைச்ச போதும் கர்த்தர் இவன் உயிரை, ஜீவனை, பிராணனை தப்புவிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? பத்சேபாள் அகித்தோப்பேலின் பேத்தியானவள் தாவீது பாவம் செய்திருந்தும் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக இதை உணர்த்துவித்த போது தன் பாவங்களை இறக்கிவிட்டு அவன் மனம் திரும்பினான். அகித்தோப்பேல் பழி வாங்குவதற்காய் காத்திருந்தான். அதே போலதான் யூதாசும் இயேசுவை கடைசி வரைக்கும் அழிக்க காத்திருந்தான். அவனை காட்டி கொடுத்த தருணத்தை போல இன்றைக்கும் அகித்தோப்பேல் அப்சலோம் கிட்ட போய் இவனை காட்டி கொடுத்து அழுக்குன்னு நினைச்சான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அதனால தாங்க இவனுக்கு ஆசை என்ன வந்துச்சுங்க, தாவீதுடைய மனைவி கூட பாவம் செய்வதற்கு யாரை ஏவி விடுறான்? சொந்த மகனை. ஹலோ, நீ எந்த பாவத்தை விட்டையோ அந்த பாவத்தை உன் பிள்ளைய கொண்டு செய்வதற்கு சாத்தான் தூண்டுவான். ஆனா நீங்க அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஹல்லேலூயா ஆமென், புறாக்களை போல கபடற்றவர்களாக, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக நாங்கள் காணப்படுவதற்கு உம்முடைய ஆலோசனை அல்லாமல் உமது ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா வாய்களை திறந்து கண்களை முடிக்குங்க. ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் ராக்காலம் முழுதும் துதிப்பேன். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய ஆலோசனை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலோசனை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சத்துருவை அழிக்க நினைத்த போதும் ஆமென் கண்கள் திறக்கப்படுவதற்கு, தாவீதுக்கு கண்கள் அகித்தோப்பேல் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் இறங்கி வந்தாரே. இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, கண்களிலே தெரிஞ்சிருச்சு அகித்தோப்பேல் யார் என்பது. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஹலோ, கூடவே இங்க இருந்துட்டு கரெக்டாக எலெக்ஷன் டைமில் பார்த்து அது யார் ஓட்டு போடுறான் பாருங்க, இவன் கூடவே இருப்பான். எதிர்கட்சின்னு சொன்னவன்
கரெக்டாக ஓட்டு போடுற நேரத்தில் அவங்க கூட போய் சேர்ந்து ஓட்டு போட்டு நமக்கு எதிர்த்தா நின்னா எப்படி இருக்கும்? அதே போல தான் கூட இருக்கிற வரைக்கும் அகித்தோப்பில் அவன் கண்டுபிடிக்கல. எப்போ அப்சலோம் கூட போய் இவன் ஆலோசனை கொடுக்கறது இவன் கேள்விப்பட்டானோ அப்போ தான் தெரியுது இவன் நமக்கு எதிரின்னு. இன்னைக்கு எதிரி சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே இன்றைக்கு சாத்தான் எதிரி என்பது எனக்கு தெரியல, யார் ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறான்னு தெரில. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் என் மேல் கண்ணை வையும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் சொன்னீங்க. ஆண்டவரே குருடனாய் இருக்கிற எனக்கு நீரே கண்களாய் இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர், நீரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர், உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேண்டும். ஓ ஜீசஸ், சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே சவுலுக்கு ஒரு அனனியாவை கர்த்தர் அனுப்பினீர். ஆமென். சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் அவர்கள் தடுமாறி ஏரோதினிடத்தில் போன போது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிச்சத்தை, ஆமென், இயேசு பிறந்த இடத்திற்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. இன்றைக்கு இந்த நட்சத்திரம் இந்த சபைக்குள்ளே வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வழிகாட்டிக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். அந்த வேத வசனம் உன்னை பாவத்தை விட்டு வழிகாட்டினது, பரிசுத்தத்துக்கு நேராய் வழிகாட்டினது, பரலோகத்துக்கு நேராய் கொண்டு சென்றது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா எனக்கு துன்மார்க்குடைய ஆலோசனை வேண்டாம், அதன்படி நடவாதபடி, பாவிகளுடைய வழி நில்லாதபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கதக்க இரவும் பகலும் ஒரு நாள் எப்படியே கிண்ணறத்து வைத்து ஆராதித்தேனோ. தாவீது அவன் தனிமையாய் இருந்தபோது சிங்கத்தையே கொன்றான், கரடியை கொன்றான். ஆனா கூட இருக்கிற அகித்தோப்பேலை அவன் பார்க்க கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கு சொல்லுங்க, துன்மார்க்கன் தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். பிரதர், உனக்கு விரோதமாய் வெட்டின குழியிலே அவன் விழுவான். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனமாய் ப்ராபசி உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் வெட்டின குழியிலே அவனே விழுவான். ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் வெட்டின குழியிலே வெட்டினவனே விழட்டும், வெட்டினவனே விழட்டும். என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைக்கு விரோதமாய், என் குடும்பம் கணவனுக்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய் வெட்டின குழி அவனே விழட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் இப்படியாய் நடத்துவதற்காய் தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் என்று பைபிளில் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய வசனம் நமக்கு பலனாய் ஜீவனாய் இறங்கி வந்ததுக்காய், அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தியதுக்காய், அவருடைய ரத்தம் நம்மை பலப்படுத்தி ஜீவனை காத்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஆட்சேபிக்கிறான்ப்பா. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. வழிகாட்டியை நம்ப வேண்டாம் என்று நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உலகத்தில் தான் வாழ்கிறோம் ஆண்டவரே, ஆனால் உலகத்தில் இருக்கிறதான எந்த கெட்ட எண்ணங்களும் எங்களுக்குள் வராதபடி கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்தேசப்பா. நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர வார்த்தை எங்களுக்கு கர்த்தாவே ஹalleluya பா ஸ்தோத்திரம். ஹalleluya எங்களுக்கு கர்த்தாவே வழியா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நிறைய நேரங்களில் எங்களோடு கூட இருக்கிற அப்சலோம் ஹalleluya பா அகித்தோப்பேல் யாருன்னு எங்களுக்கு நிறைய நேரங்களில் தெரியாம போயிருக்கேன்ப்பா. அப்பா அடையாளத்தை காண்பீங்க, எங்கள் கண்களுக்கு அந்த அகித்தோப்பேலை காண்பித்து கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிறதான அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட நடத்துங்க. துர்மார்க்கனோட ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான வார்த்தையின்படியே அப்பா இரவும் பகலும் வார்த்தையை மட்டும் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு போதித்து நல்ல ஆலோசனை தாங்கப்பா. உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வழியில எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருங்க
நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பம், எங்கள் சபை எல்லாம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரங்க தாவே. உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க அப்பா, உம்முடைய ஆலோசனையின்படியே நடத்துங்க. நீர் எங்களோடு கூட இருங்க, நீர் எங்களுக்கு வழிகாட்டியா இருங்கப்பா. எஸ்அப்பா நீர் ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரங்க தாவே. ஹalleluya ராஜாதி ராஜா நீர் வரப்போகிறீரப்பா. உம்முடைய வருகையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஹalleluya நாங்களும் உம்மோடு கூட வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.